வெல்கம் டு வெஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8 அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தமிழ் சமுதாய வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. அந்த டாபிக் பார்க்க போகிறோம். இதில் 94 கொஷின்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 94 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 2019 2024 வரலையும், 2024 குரூப் 4 எக்ஸாம் வரலையும் இது எல்லாத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதாவது 2019 ஜனவரியிலேருந்து 2024 குரூப் 4 எக்ஸாம் வரலையும். இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 75 எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பரை எடுத்து அப்போ ஒவ்வொரு கொஷின்லேயும் 100 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ 7500 கொஷின், அது மேக்ஸ்லாம் போக ஒரு 5000 சம்திங் கொஷின்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம யூனிட் 8 தமிழ் சமுதாய வரலாறில் மட்டுமே 94 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2019 to 24 அந்த இயரில் நம்ம ஒரு 5 இயர்ஸ் கொஷின்ஸு ஜிஎஸ்க்கு நம்ம கலெக்ட் பண்ணி அதை பார்க்குறோம். அதை டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2024 கேட்டது ஃபஸ்ட்டு வந்துடும். அப்புறம் 2023, 22, 21 அந்தமாரி. கொரோனா டைமில் 20, 21 அதிகம் நடந்திருக்காது. 2019 நடந்தது அப்படி லாஸ்ட்டாக வரும். எல்லாம் விடை தெரியவில்லை, விடை எல்லாமே புது கொஷின் தான். இதை தெளிவாக நம்ம பார்த்தாவே நீட்டாக எழுதிடலாம். ஏன்னா ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையிலையும் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கொஷினை தெளிவாக அனலைஸ் பண்ணாவே போதும். அதேமாரி தமிழுக்கு தமிழ் பார்த்திங்க அப்படின்னா பழைய புக்கிலேருந்து கொஷின் கேட்குறாங்க, புது புக்கிலேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு 2012 மோர் தென் எனஃப். 2012 to 2024 தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் அனலைசிஸ் போட்டுட்ருக்கோம். அது தமிழ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிடிஎஃப் என்னென்னா அந்த ஒவ்வொரு வீடியோ தமிழ் வீடியோவில் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அது டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன். ரொம்ப மினிமம் ப்ரைஸ் தான் அது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வேணுங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையிலையும் இதில் மொத்தமே 2012 2024 வரலையும் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 39 கொஷின் பேப்பர் தான். ஆனால் ஜிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 75 கொஷின் பேப்பர் இருக்குது. எப்போ 5 வருஷத்துலேயே 2019 24 வரலையுமே 5 வருஷம், இது 5 வருஷத்தில் 75 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 75 எக்ஸாமில் இருக்கிற ஜிஎஸ் கொஷின்ஸ் 100 கொஷின் ஒவ்வொன்றையும் கலெக்ட் பண்ணி 7500 இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தெளிவாக நம்ம அனலைஸ் பண்ணி படித்தாவே ஜிஎஸ்சில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா பழைய புக்கிலேருந்து இது கேட்க மாட்டாங்க, புது புக்கை தான் நம்ம ஃபுல்லாக ஜிஎஸ்க்கு மேக்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படிங்கும்போது தமிழுக்கு தான் 2012 to 2024, ஜிஎஸ்க்கு 2019 தெளிவாக அனலைஸ் பண்ணாவே போதும். இப்போ இதுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்துட்டு கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக. இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் பிடிஎஃப் நோட்ஸு இதில் வராது, கொஷின் பிடிஎஃப் மட்டும்தான். அதாவது இந்த 94 கொஷின் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த 94 கொஷின் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில் ஃபாலோ பண்ணி வேணுங்கிறவங்க அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை கீழே டெலிகிராம் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் அந்த டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், தமிழ் சமுதாய வரலாறு. இதை பாருங்கள், எங்கள் யூனிட் 8 ஃபஸ்ட்டு டாபிக் ஏன்னா அது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்ட்டு இருக்கும். இது ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் தான் 94 கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்து ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்கிற செகண்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் அது ஒரு செகண்ட் வீடியோ நம்ம அதை கலெக்ட் பண்ணி நம்ம போடுவோம். கொஷின் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அதுக்கு அடுத்தது சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இது தமிழ்லேயே நான் எல்லாமே கம்பைன் பண்ணி நடத்திருப்பேன். என்னமோ அதை ஒரு தொகுப்பாக ஒரு வீடியோவை நம்ம ஷார்ட்டாக நம்ம பார்த்துலாம். அப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒரு 3 வீடியோவாக நம்ம இதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், தமிழகத்தில் நடந்த தொடக்ககால கிளர்ச்சிகள், அது பாளையக்காரர்கள் பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நான் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் நம்ம கான்ஸ்டியூஷன், அதேமாரி இது ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜியாகிரஃபி எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். தமிழுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் நம்ம பகுதி ஈக்கு ஃபுல்லாக போட்டாச்சு. ஆவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டாபிக் தான். அதை நம்ம கூடிய சீக்கிரத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுவும் நம்ம குரூப் 2க்குள்ளே முடிச்சிடலாம் ஃபுல்லாகவே. மேக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 70% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெமைனிங்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோ அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறத அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இது இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பார்த்துடலாம். என்னென்ன பார்க்க போகிறோம் இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா, தமிழ் இனம் எப்போ தோன்றுச்சு, தமிழ் சமுதாயம், தமிழ் சமூகம், இல்லை தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்போ அந்த தமிழ் இனம் எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு அறிஞர்கள் கருத்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது என்ன கருத்து சொல்கிறாங்க, அப்போ எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ சங்க தமிழகம்னா என்ன, அது எந்த காலகட்டம், என்னோட இரும்பு காலமாக செம்பு காலமாக உலோக காலமாக என்ன காலம். அப்புறம் சங்க காலம், பாண்டியர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. அதோட சான்றிதழ்லாம் என்ன, சான்றுகள் என்னென்ன இருக்குது. முச்சங்கம்
முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் நம்ம பார்த்துருப்போம். தென்மதுரை, கபாடபுரம், அப்புறம் தற்போதைய மதுரை. அந்த இது மூவேந்தர்கள் பற்றி சேர, சோழ, பாண்டியர்கள், குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர் இது வந்து வேந்தர்கள்னு சொல்லுவாங்க, இது வேளிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையெழு மன்னர்கள் அவங்களெலாம் வருவாங்க. ஸோ அதை பார்ப்போம். அப்போ மூவேந்தர்கள், இந்த குறுநில மன்னர்கள், இவங்களோட அரசியல், சமூகம், பொருளாதாரம், அந்த வணிகம் இதெல்லாம் பேஸ் பண்ணி உள்ள பின் குறிப்புகள் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை பற்றி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இதை தான் தமிழ் சமுதாய வரலாறு. இந்த இதில் அடுத்ததில் பாருங்கள், இந்த சிலபஸில் என்ன வருதுன்னா தொல்லியல் கண்டுபிடிப்பு, அப்புறம் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு. அது எங்கன்னா இந்த சங்ககாலம் பற்றிய சான்றிதழில் இலக்கிய வரலாறு இருக்கும், தொல்லியல் சான்றிதழ் இருக்கும், கல்வெட்டு சான்றிதழ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாணய சான்றிதழ், அதுமாதிரி நிறையா இலக்கிய சான்றிதழ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. இலக்கிய சான்றிதழாக இருக்கும். மற்ற சான்றிதழ்களும் எப்படி சங்ககாலம் இங்கே தான் உருவாச்சு, இப்படி இருந்தது, இப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற சான்றிதழ் வந்து நம்ம தொல்லியல் அகலாய்வு மூலிமா நிறைய இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து தனியாக தொல்லியல் அகலாய்வு மட்டும் தனியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அந்த சங்க காலத்தை பேஸ் பண்ணி உள்ள அந்த வரலாறு, சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான வரலாறு, இதெல்லாம் டோட்டலாக அது ஒரு வீடியோவாக பார்த்துட்டோம் அப்படின்னா அப்போ இந்த சான்றிதழ்லேருந்தே 2 வீடியோவாக நம்ம வெளியில் வருது. அதை தான் அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை கவர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ஷார்ட்டாக என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தமிழ் இனம் தோற்றம், எப்படி தமிழ் மக்கள் அந்த தமிழ் இனம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத கருத்து சொல்கிறாங்க. எதில் சொல்கிறாங்க? புறப்பொருள் வெண்பா மலையில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு பாடல் வரி. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமஸான பாடல் வரி, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இதில் என்ன சொன்னால், கல் மண்ணெலாம் தோன்றாத காலத்துலேயே அதெல்லாம் கல் மண் இதெல்லாம் தோன்றாத காலத்துக்கு முன்னாடியே தமிழன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இது அப்படி சொல்ல வரல. என்னென்னா, கல் என்ற சொல்லுக்கு மலை என்ற பொருளும் உண்டு, மண் என்ற சொல்லுக்கு வயல் என்ற பொருளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னா, அவ்வாறு நீரின் ஒழுங்குநிலை விலகி வளங்கள் தோன்றி வயல்வெளி நாகரிகம் தோன்றிய காலத்திற்கு முன்பே, அப்படின்னா அந்த மலை, அந்த மண், வயல்கள், அந்த அதாவது விவசாயம் பண்ணுற அந்த வயல்லாம் வச்சு விவசாயம் பண்ணுற காலத்துக்கு முன்னாடியே நாடோடியாக வாழ்ந்த மக்கள் தான் தமிழ் மக்கள் அப்படின்ற மாதிரி அதை குறிப்பிடுவாங்க. ஸோ இப்போ வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னா ஆயுதங்களோடு காடு மலைகளில் சுற்றி திரிந்து வாழ்க்கை நடத்தியவன் இந்த தமிழன். அப்போ வயல்வெளியில் வீடெல்லாம் கட்டி அங்கே விவசாயம் அந்த மாதிரி தான் நிலத்தில் நம்ம பார்த்துருப்போம். விவசாயம்லாம் பண்ணி அதை நம்ம அது உணவுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற வணிக பயிர்களாக இருக்கட்டும், அந்தமாரிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாடோடியாக தெரிஞ்சு அந்த ஆயுதங்களோட சுற்றி தெரிஞ்சவன் தான் அந்த தமிழன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இதை மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. ஏன்னா கல் மண்ணெலாம் தோன்றாததுக்கு முன்னாடியே தமிழன் கண்டிப்பாக தோன்றிருக்க முடியாது. அப்போ மண் கல்லெலாம் இல்லாமல் எப்படி அவங்க மனுஷன் வந்து உலகத்தில் உயிர் வாழ முடியும்? அப்படி அதை மீன் பண்ணல இந்த பாடல் இப்படி தான் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வயல்வெளிகள் அதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே ஒரு நாடோடியாக ஆயுதங்களோடு சுற்றி திறந்த மலைகளில் சுற்றி திறந்த வாழ்க்கை நடத்தியது தான் அந்த தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு சொல்லி புறப்பொருள் வெண்பா மலையில் குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், உலகின் முதல் மனிதன் தோன்றிய இடம் லெமூரியா கண்டம், அதான் அந்த குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் முதல் மனிதன், முதல் மொழி தமிழ் மொழி தான் அங்கே தோன்றுச்சு அப்படின்ற மாதிரி குறிப்பு. இதுவும் நம்ம தமிழ் புக்லேயே நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம். தோன்றிய முதல் மனிதன் அல்லது மாந்தன் எல்லாமே தமிழன் தான், மொழியும் தமிழ் தான். இப்போ லெமூரியா கண்டத்தில் தான் முதல்ல உலகத்திலே மனுஷன் வந்து தோன்றினாங்க, அது தமிழன் தான், அவன் பேசுகிற மொழியும் தமிழ் தான் அப்படின்ற பேர் குறிப்பு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்டிருப்பாங்க. என்னென்னா, பக்ருளி ஆற்றுடன் அப்படின்னு சொல்லி ஒரு வரி ஆரம்பிக்கும். அது பக்ருளி ஆறு இருந்ததுக்கான ஒரு குறிப்பு அதில் வந்து அந்த நூலில் இருக்குது. அது எதில்? காடுகான் காதையில் குறிப்பிட்டிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடலுக்குள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. தென்னவன்னா பாண்டிய மன்னன் அப்படின்ற மாதிரி வரும். பக்ருளி ஆறு ஒன்று இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து கொடுங்கடல் கொள்ளை அப்படின்னா கீழே அந்த குமரிக்கடல் அது வந்து மூழ்கடிச்சிச்சு. பாண்டிய மன்னன் வந்து வடதிசைனா அது மேலே இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னா வடதிசை வரலையும் போயிருக்காங்க, கங்கை வரலையும் போயிட்டு இமயமலையெல்லாம் போயிட்டு அங்கேருந்து அது வரலையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அது வரலையும் போயிட்டு வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் லெமூரியா கண்டம். இந்த லெமூரியா கண்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இது வந்து இந்த பக்ருளி ஆறு இந்த ஏரியாவில் கவர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இமேஜினரி மேப் ஆஃப் குமரி கண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக. இது கடலில் மூழ்கடிக்கப்பட்டுருச்சு. இந்த குமரி கண்டத்தில் தான்
இந்த லெமூரியா கண்டத்தில் தான் முதல் மனிதன் உலகிலேயே முதல் மனிதன் வந்து இந்த கண்டத்தில் தான் வந்தாங்க. அவங்க பேசின மொழி தமிழ் தான் அப்படின்னு வந்து கருதுகிறாங்க, அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் வந்து தமிழோட பழஞ்சிறப்பை பற்றி கொடுத்துருப்பாரு. தமிழோட அதாவது எப்போ வந்து தமிழ் வந்துச்சு அப்படின்ற மாரி. ஸோ அப்போ தமிழ்னா அப்போ தமிழர்கள் அதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பார். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. திங்கள்னா நிலவு, செழும்பருதி அப்படின்னா சூரியன், விண்ணோடும் அப்படின்னா வானம், விண்ணுனா வானம், உடுக்களோடும் மங்கு கடல், கடல்னா கடல், இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழோட எப்போ தமிழர்கள் அந்த தமிழ் வந்து எங்கெங்க இந்த திங்கள் செழும்பருதி தன்னோடும் இந்த நிலவு வரும்போதே, நிலவு தோன்றும் போதே தமிழ் வந்துருச்சு, சூரியன் வரும்போதே தமிழ் வந்துருச்சு, வானம் வரும்போதே தமிழ் வந்துருச்சு, கடல் உருவாகும் போதே தமிழ் வந்துருச்சு, இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் தமிழனை பற்றி முன்னிறுத்துறாரு பாரதிதாசன் அவர்கள். அப்போ இது ஒரு அறிஞர்கள் கருத்து மாரி எடுத்துக்கலாம். அப்போ நிலா, சூரியன், வானம், கடல் இதெல்லாம் தோன்றும் போதே தமிழும் தோன்றிருக்கு, தமிழர்களும் வந்திருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் அறிஞர்கள் கருத்து. முக்கியமாக நம்ம அந்த லெமூரியா கண்டத்துலேருந்து வந்த மாரி சொல்லுவாங்க, அது பார்த்துக்கணும், அது பேசிக். அடுத்து பாருங்கள், சங்க தமிழகம். இதோட கால அளவு என்னது? கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. இது குறிப்பிட மாட்டாங்க, அது மாற்றிட்டாங்க இப்போ. அது கிமு கிபி எப்படின்னா ஒன்று தான். ஸோ கிமுனா பொது ஆண்டுக்கு முன், கிபி அப்படின்னா பொது ஆண்டுக்கு பின். இப்போ நம்ம இருக்கிறது பொது ஆண்டுக்கு பின் 2024. அப்போ அப்படியே போனோம்னா 0ல் இருக்கும். 0க்கு முன்னாடி 300 ஆண்டுகால காலம். அப்போ கிமு 300லேருந்து கிபி 300 வரலையுமே ஒரு 600 காலகட்டம் இந்த என்னது சங்க காலத்தோட, அதாவது தமிழ் சமூகம் முக்கியமாக அந்த காலகட்டம் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, சங்க காலம் அப்படின்றது. புவியின் பரப்பு எங்கே? வடக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியிலேருந்து தெற்கு சைடில் கன்னியாகுமரி வரலையும். இப்போ தமிழகம் கீழே இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சைடு திருப்பதியிலேருந்து இங்கே கன்னியாகுமரி வரலையும். அதுக்கப்புறம் கிழக்கு சைடில் கடல் இருக்குது, மேற்கு சைட்லேயும் கடல் இருக்குது. கிழக்கு மேற்கு கடல் எல்லையாக இருக்குது. இங்கே வங்காள விரிகுடா, இங்கே அரபிக்கடல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ காலம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இரும்பு காலம் அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சங்க காலம் என்பது டேஸ் காலத்தோடு தொடர்புடையது அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. என்னென்னா இரும்பு காலத்தோடு தொடர்புடையது சங்க காலம். வந்து அந்த காலம், அந்த சங்க காலம், அந்த பீரியட் கிமு டு கிபி அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு இரும்பு காலம். அப்போ பேசிக்காக நம்ம என்ன காலம், சங்க காலம் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா இரும்பு காலகட்டத்தை சேர்ந்துச்சு அப்படின்றத மைண்டில் வச்சுன்னா அது ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. பண்பாடு, பெருங்கற்கால பண்பாடு, அரசு முறை வந்து பார்த்திங்கன்னா முடியாட்சி, சேர சோழ பாண்டியர்கள் அப்படியே அவங்க முடியாட்சி மாரி அடுத்தடுத்தவங்க அவங்களோட வாரிசுகள்லாம் வருவாங்க. எழுத்து முறை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தமிழ் பிராமி அந்த எழுத்து முறை தான் அதிகமாக இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அரசர்கள் வந்து சேரர், சோழ, பாண்டியர், அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர், பிற்கால சோழர், பாண்டியர் அதெல்லாம் வந்திருப்பாங்க. குறுநில மன்னர்கள். அடுத்து பாருங்கள், சங்ககாலம் பற்றி அறிய உதவும் சான்றிதழ்கள். முக்கியமாக என்னது? கல்வெட்டு சான்றிதழ் இருக்குது. இதில் வந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. எல்லாமே பாருங்கள் டிஎன்பிசின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கல்வெட்டு சான்றிதழ் வந்து ஹதிகும்பா கல்வெட்டு. ஸோ ஹதிகும்பா கல்வெட்டு பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ ஹதிகும்பா கல்வெட்டு அப்படின்னா கலிங்கத்து அரசன் காரவேலன் தான் இதை வந்து பொறிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ ஹதிகும்பா கல்வெட்டு கலிங்கத்து அரசன் காரவேலனோட கல்வெட்டு தான் இது. இது எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன கல்வெட்டு, யாரை பற்றி சொல்கிறாங்க, சேரச்சோழ பாண்டியர்களை பற்றி யாரை மென்ஷன் பண்ணுறாங்க, அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹதிகும்பா கல்வெட்டு தமிழக மன்னர்களின் கூட்டணி பற்றியும் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு அப்படிங்கிறது. அதாவது கூட்டமைப்பு இல்லாட்டி கூட்டணி ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். அப்போ தமிழக மன்னர்களோட கூட்டணியை பற்றி தெரிவிக்கிறது அந்த ஹதிகும்பா கல்வெட்டு. இன்னொரு கொஸ்டினில் ஒன்று கேட்டிருக்காங்க, இது வந்து ஒரு 3 டைம் கேட்டிருக்காங்க. தமிழக மன்னர்களின் கூட்டணி பற்றி தெரிவிக்கும் கல்வெட்டு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு. அதே தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றியும் இந்த ஹதிகும்பா கல்வெட்டு வந்து தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கூட்டணி அப்புறம் சீர்குலைவு ரெண்டுமே ஹதிகும்பா கல்வெட்டு. இது யாரோடையது அப்படின்னா கலிங்கத்து அரசன் காரவேலனுடைய கல்வெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், புகழூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ புகழூர் கல்வெட்டுனா யாரை பற்றி சொல்லுது? சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள். இப்போ சேர மன்னர்களோட 3 தலைமுறை அப்படின்னா அப்போ அவங்களோட ராஜ்யத்தை பற்றி தான் அது குறிப்பிடுது புகழூர் கல்வெட்டு. சேரர்களை பற்றி புகழ்ந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையதுனாலும் இல்லை எந்த மன்னர்களை பற்றி குறிப்பிடுறதுனாலும் சேர மன்னர்கள் இல்லை சேரர்கள் அப்படின்றது தான் ஆன்சர். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். முக்கியமாக அசோகர் அந்த அசோகர் பாறை இல்லை அசோகர் 2 மற்றும் 13ஆம் பாறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை அசோகர்களோட பேராணை கல்வெட்டு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அசோகர் முக்கியமாக அதில் வந்து 2 மற்றும் 13ஆம் பாறை, 2வது மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு இல்லை 13ஆம் பேராணை கல்வெட்டு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். 13வது பாறை ஆணை, இந்த 13வது பாறை கல்வெட்டு பேஸ் பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு என்னன்னு கேட்குறாங்க. அது அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அசோகர் கல்வெட்டில் சோழ அரசர்களை பற்றி முதலாக குறிப்பிடுகிறது அப்படின்னு இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அப்போ யாரை பற்றி முதலாக குறிப்பிடுனா சோழ அரசர்களை பற்றி. தமிழகத்தில் சோழர்கள் சுதந்திர அரசாக விளங்கினர், அது இது வந்து அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடுது அப்படின்னு இது ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அது தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அசோகர் கல்வெட்டில் என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அசோகர் கல்வெட்டு அதில் பார்த்திங்கன்னா அதிகமான வந்து பார்த்திங்கன்னா சத்தியபுத்திரர் அப்படின்னு ஸ்கூல் புக்கே கொடுத்துருக்காங்க. அதிகமான வந்து சத்தியபுத்திரர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அது வந்து அசோகர் கல்வெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இப்போ முக்கியமாக அசோகர் கல்வெட்டு 2 மற்றும் 13 நம்பரை தெளிவாக பார்த்துக்கணும். 3, 14, 3, 12 அந்த மாதிரிலாம் பண்ணுறக்கூட 2 மற்றும் 13ஆம் பாறை இல்லை பேராணை கல்வெட்டு அப்படிங்கிறது அதில் முக்கியமாக யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா சோழர்களை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. சோழர்கள் அப்புறம் சோழர்கள் எல்லாம். எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாங்க, சேர, சோழ, பாண்டியர் 3 பேர்த்தையும் அது குறிப்பிடுது. 13ஆம் பாறை கல்வெட்டு வந்து 3 பேர்த்தையும் குறிப்பிடுது. அதில் முக்கியமாக சோழர்களை ஸ்பெசிஃபை பண்ணி அதை முக்கியமாக அவங்கள ஸ்பெசிஃபை பண்ணி குறிப்பிட்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கணும். அப்புறம் அசோகர் கல்வெட்டில் அதியமான் அவர் வந்து சத்தியபுத்திரர் அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருப்பாங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சித்தர்மலை கல்வெட்டு அப்புறம் அழகர்மலை கல்வெட்டு. இது 2 பேஸ் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 கல்வெட்டை பேஸ் பண்ணி மதுரா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பழமையான சொல் வந்து குறிப்பிடுதான். மதுரானா மதுரை பேஸ் பண்ணி உள்ள குறிப்பிட்டிருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சியும் கேட்டிருக்காங்க. மதுரா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இந்த அழகர்மலை முக்கியமாக அழகர்மலை கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிற மாரி கொஸ்டின் வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குடுமியான் மலை கல்வெட்டு. இது வந்து இசை பற்றி விளக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதான் இசை பற்றி விளக்கும் கல்வெட்டு என்ன அப்படின்னா குடுமியான் கல்வெட்டு. இப்போ குடுமியான் மலை கல்வெட்டு பரிவாதனி என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது ஒரு கொஸ்டின். ஏன்னா அது வீணையை பற்றி குறிப்பிடுது. இப்போ இசை, வீணை எல்லாமே வந்துச்சு அப்படின்னா குடுமியான் மலை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் உத்திரமேரூர் கல்வெட்டு. பராந்தக சோழன் தான் ஒரு இந்த கல்வெட்டை பொறிச்சிருப்பார். அடுத்தது இதில் பாருங்கள் சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி இது சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம நிர்வாக முறை அப்படின்னு சொல்லலாம், இல்லை உள்ளாட்சி அரசாங்க முறையை பற்றியும் குறிப்பிடுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி கேட்டாலும் உத்திரமேரூர் கல்வெட்டு தான் அதுக்கு ஆன்சர். அதேமாரி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை பற்றி கூறும் கல்வெட்டு என்னான்னு கேட்பாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு. அப்புறம் காஞ்சிபுரம் கல்வெட்டு 2 இதுலேயும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ உத்திரமேரூர் கல்வெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் தான் இது பண்ணுறாங்க. மொத்தமாக காமனாக தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கம் கிராம நிர்வாக முறை 2 ஒன்று தான். இப்போ கிராம நிர்வாக முறைனாலும் உள்ளாட்சி அரசாங்க முறைனாலும் உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது மைண்டில் வந்துடணும். அது யாருடையதுன்னா பராந்தக சோழன். அதை உத்திரமேரூர் கல்வெட்டை மட்டுமா சொல்லுது இதை பற்றி அப்படின்னா அதில் கூடவே காஞ்சிபுர கல்வெட்டும் இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தோட வரலாற்றை பற்றி குறிப்பிடுது. அடுத்து பாருங்கள் கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனம் சாசனம் இது 2 வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் பற்றி தகவல் குறிப்பிடுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எந்த ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அரச்சலூர் கல்வெட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் மாங்குளம் கல்வெட்டு இது பார்த்திங்கன்னா கேட்கலாம். மாங்குளம் கல்வெட்டில் வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் அவங்க வந்து 2ஆம் நூற்றாண்டில் ஒரு பாண்டிய நெடுஞ்செழியன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஒரு பாண்டிய நெடுஞ்செழியன் இருப்பாங்க.
அவங்கள பற்றி 2ஆம் நூற்றாண்டில் இருக்கிற பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுது அப்படின்ற மாதிரி மாங்குளம் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு கொஷினு. சால்ட்டியன் கல்வெட்டு அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தங்கம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து அது அலங்காரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்ன கல்வெட்டுனா சால்டியன் கல்வெட்டு. அப்புறம் அந்த மாங்குளம், அழகர்மலை, கீழ வளவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு அருகில் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் கொடுத்த கண்டென்ட்டு, ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டதை எல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம கொடுத்துருவோம். இது மட்டுமா அப்படின்னு கிடையாது, இதோட இன்னும் இருக்குது, 1-2 இருக்குது. பட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் 6th 9th அப்புறம் 11th அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ணி பார்க்குறோம். இப்போ இந்த தென்னிந்திய வரலாறு அதை பேஸ் பண்ணி தான் அதை கொடுத்துருப்பாங்க. தமிழ் சமூக வரலாறு இது வந்து 6th புக்கில் கவர் ஆகும். அப்புறம் 9th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது, 11th ஹிஸ்ட்ரி புக்கில். இது 3ஐயும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு கவர் ஆகும். அடுத்தது வந்து எத்திக்ஸில் இருக்குது. நான் கவர்மெண்ட் மெட்டீரியல் இதுக்கு பேஸ் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ணோம். பேசிக்காக இது ரொம்ப ஒரு டெப்த்தான ஒரு சப்ஜெக்ட், அதாவது டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் தெளிவாக அதில் 94 கொஷின் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம புக்கு மெட்டீரியல் முக்கியமாக 6, 9 இதில் நிறையா கண்டென்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம தெளிவாக பார்த்தோம்னாவே ஒரு 7-8 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது இதை பேஸ் பண்ணி உள்ள வினாக்களுக்கு நல்லா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நடுக்கற்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது இந்த சங்க காலத்தோட சான்றிதழில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கல்வெட்டுகள் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நடுக்கற்கள் பார்க்குறோம். அடுத்தது தொல்பொருள் ஆய்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பேசிக்காக அது ஒரு தனி டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இதில் பேசிக்காக என்ன அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் செப்பு பட்டயம், நாணயங்கள், இலக்கிய சான்று. இந்த இலக்கிய சான்று தான் அந்த அக்காலம் முதல் இக்காலம் வரையிலான அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அயல்நாட்டவரோட குறிப்பு அது முக்கியம். பிறமொழி இலக்கிய சான்று. அப்புறம் தான் 3 சங்கங்கள், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3. அதுக்கப்புறம் சேரர், சோழர், பாண்டியரை பற்றி தனித்தனியாக பார்த்துட்டு அப்புறம் பொருளாதாரம், சமூகம், அப்புறம் அந்த வேலிர்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிச்சு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அதனால் முக்கியமான பாயிண்ட் தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப குலகுலலாம் நம்ம பார்க்கல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடிப்படையில் நம்ம முக்கியமானதை நம்ம பார்க்குறோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற முக்கியமான கண்டென்ட்டும் அதில் இருக்கும். எக்ஸாம் இது டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் சப்போஸ் ஆல்ரெடி படித்தவங்க பாஸ்ட் மோடில் போட்டு பாருங்கள். இதை பார்த்துட்டு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நடுக்கற்களை பற்றி என்ன சொல்கிறாங்க. அதாவது போர்க்களத்தில் இந்த ஆணிரை கவரும் சண்டைகளில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுக்கற்கள் நடப்பட்டுச்சு. இப்போ போர்க்களத்தில் போய்ட்டு அடுத்த மன்னர்களோட ஆணிரையெல்லாம் கவரும்போது அப்போ அந்த ஃபைட்டு சண்டை நடக்கும்போது வீரமரணம் அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்க நினைவாக நடுக்கற்கள் நடப்பட்டிருக்காங்க. அப்போ இறந்தவர் இடத்துல ஒரு கற்கள் நடுவாங்க. இதுமாரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கற்களை பேஸ் பண்ணி அதுதான். இப்போ நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை குறித்து தொல்காப்பியம் விரிவாக எடுத்து வைக்கிறது. இது ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஏன்னா அது நடுக்கல் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்குறாங்க டிஎன்பிசியில். இது தொல்காப்பியம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள். அப்போ வழிபாட்டின் 6 படிநிலை வழிமுறைகள்லாம் ஒன்று தான். அது பேஸ் பண்ணி தான் அது வந்துடும். ஸோ அப்போ அப்படிங்கும்போது அது தொல்காப்பியத்தில் குறிப்பிட்றாங்க. டிஎன்பிசியில் இது கேட்டிருக்காங்க. நடுக்கற்கள் முக்கிய பகுதிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் புலிமான் கொம்பையில் ஒரு வாசகமே எழுதிருக்கும். இது பேசிக்காக எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்னது, கூடல் ஊர், ஆள்கோல், பெடுத்தீயன், அந்தவன்கல் அப்படின்னு எழுதிருக்கோம். தாதாப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம், பொற்பனை கோட்டை இதெல்லாம் பேசிக்காக இன்னமும் இருக்குது. நம்ம இம்பார்ட்டன்ட் தான் நம்ம பார்க்குறோம். தொல்பொருள் ஆய்வுகள் இது பாருங்கள், இது முக்கியமாக இருக்கிறத மட்டும் பார்த்தா முக்கிய சட்டங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த சட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருள்களை பாதுகாப்பதற்காக. அப்போ நம்ம அகலாய்வு பண்ணி அந்த பொருட்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவில் சட்டங்களை ஏற்றிருக்காங்க. என்னென்ன சட்டம், இந்திய புதையல் சட்டம். மேபி இந்த சட்டங்கள்லாம் கேட்கலாம். சட்டங்கள்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே மாரி அடிக்கடி கேட்குறாங்க. இந்திய புதையல் சட்டம் 1878, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு காலங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. 3 சட்டங்கள் அந்த இயர் பார்த்துக்கணும். அப்புறம் அரிக்கமேடு, புதுச்சேரி பக்கத்தில், கீழடி, கீழடி வந்து மதுரை அருகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் சிவகங்கை மாவட்டம். கேரளம், பட்டணம்,
இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் சான்றுகள் நிறையா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா அப்படியே எடுத்துகிட்டே போகிறாங்க. அது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். கொடுமணல், ஈரோடு, அழகன்குளம், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொற்கை, வசவசமுத்திரம், அப்புறம் அத்திரம்பாக்கம், பையம்பள்ளி, பொருந்தல், ஆதிச்சநல்லூர், இன்னும் நிறைய ஏரியா இருக்குது. அது அந்த இதில் தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சான்றிதழில் ஒன் ஆஃப் சான்றிதழ் இது. அதை தனியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். செப்பு பட்டயங்கள் பாருங்கள். வேல்வக்குடி செப்பேடு அப்படின்னு ஒரு செப்பேடு இருக்குது. 3 பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பிடுதான். அடுத்த சின்னமனூர் செப்பேடு வந்து தேனி மாவட்டத்தில் இருக்குது. மதுரை பாண்டிய மன்னர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். அதை வந்து சின்னமனூர் செப்பேடில் குறிப்பிட்டிருக்கு. என்னென்னு மாபாதரம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகமும் இருக்கும். அதாவது சின்னமனூர் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. தேனி மாவட்டத்தில் இருக்குது, தேனியில் இருக்குது. அடுத்தது முக்கியமாக டிஎன்பிசி பேஸ் பண்ணி கேட்ட 2 இது செப்பேடுகள் பார்த்திங்கன்னா காசாக்குடி செப்பேடு அப்படின்னு ஒரு செப்பேடு, நந்திவர்மன் அவருடைய செப்பேடு தான் இது. அபராதங்களை பற்றிய குறிப்பு இதில் முதல்ல குறிப்பிட்டு, அதாவது குறிப்பு வந்து இதில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஃபைனை பற்றி, அதாவது அபராதங்களை பற்றி குறிப்பு எந்த கல்வெட்டில் இருக்குது, எந்த செப்பேடில் இருக்குது அப்படின்னா காசாக்குடி செப்பேடு. யாருடையது அப்படின்னா நந்திவர்மன். அப்புறம் கரந்தை செப்பேடுகள் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன், சோழ அரசர்களில் ராஜேந்திர சோழன் இலங்கை வரலையும் படையெடுத்துக்கிறாராம். அதை பற்றி சொல்லுது இந்த கரந்தை செப்பேடுகள். இது 2மே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். நாணயங்களை பார்த்தீங்க அப்படின்னா சேரச்சோழ பாண்டியர்கள் அரச நாணயங்கள் முக்கியமாக இருக்கும், ரோமானிய நாணயங்கள். அப்புறம் அந்த நாணயங்கள்லாம் முக்கியமாக எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சேர நாணயம், சோழ நாணயம் எல்லாமே அந்த சின்னத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துலேயும் ஒரு புறம் யானைன்னு சொல்லியிருக்காங்க. மறுபுறத்தில் தான் அந்த நம்ம சேரர்களோட சின்னம் வில்லு, அம்பு. சோழர்களுக்கு வந்து புலி, பாண்டியர்கள் வந்து மீன், இரண்டு மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வில்லு, அம்பு இருந்துச்சுன்னா அது சேரர்கள் நாணயம். புலின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது சோழர்கள் நாணயம். மீன் உருவம் பொறிச்சா அது பாண்டியர்களோட நாணயம், அவ்வளோதான். ரோமாபுரி நாணயங்களை பொறுத்தவரையும் ரோமாபுரி நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் அழகன்குளம், கரூர், மதுரை எல்லாம் கிடச்சிருக்கு. வேறு எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா கொடுமணல், போடிநாயக்கனூர் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் புள்ளியன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இது ஒரு புக்லையும் கொடுத்துருக்காங்க, மேபி கேட்கலாம், அடுத்தடுத்த கொஸ்டினில் கேட்கலாம். அதாவது கட்டி வடிவிலான தங்கம், கட்டியாக இருக்கிற தங்கத்தை, வெள்ளி இதெல்லாம் வந்து எப்படி கூப்பிட்றாங்கன்னா புள்ளியன் அப்படின்னு கூப்பிட்றாங்களாம். அது கேட்கலாம். இலக்கிய சான்றிதழை பொறுத்தவரையும் இதில் இந்த இலக்கிய சான்றிதழ் பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழோடு அந்த இலக்கியங்கள் அதோட லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8ல் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லா வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அதுமாரி தமிழ் அறிஞர்களும் தோண்டும் அதுலேயும் வந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அக்காலம் முதல் இக்காலம் வரை அப்படின்ற மாதிரி வருது. அப்படிங்கும்போது அப்போ தற்காலத்தில் இருக்கிற இலக்கிய சான்றிதழ், இலக்கிய வரலாறுகள், தமிழ் அறிஞர்களும் தோண்டும் அதை பேஸ் பண்ணி 1-2 கொஷின் அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த இலக்கிய சான்றிதழ் பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக இருக்கிறத மட்டும் இதில் பார்ப்போம். மற்றது எல்லாமே தமிழ் பேஸ் பண்ணி நம்ம அதில் கொடுத்துருக்கோம். அது தனியாகவே ஒரு வீடியோ நம்ம கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து இந்த தொல்காப்பியம் இதில் பாருங்கள், சங்க காலத்து மிக பழமையான தமிழ் இலக்கண நூல் என்னன்னு கேட்பாங்க. அது தொல்காப்பியம் தான். தமிழில் கூட இது கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து முதல் 2 பகுதிகள் வந்து தமிழ் மொழியின் இலக்கணம் பற்றி குறிப்பிடுதான். மொத்தம் 3 பகுதி இருக்குன்னு நமக்கு தெரியும். முதல் 2 பகுதிகளும் தமிழ் மொழியின் இலக்கணத்தை பற்றி குறிப்பிடுது. 3ஆம் பகுதி வந்து மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. மேபி இது கேட்கலாம், 3ஆம் பகுதி எதை குறிப்பிடுது அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் எடுத்துக்கூறும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம். அப்போ நடுக்கல் அந்த நடுறதுக்கு அந்த வழிமுறைகளை 6 வழிமுறைகள் அதை அந்த ப்ரொசீஜரை பற்றி சொல்கிறதும் தொல்காப்பியம் தான். சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் அதை பற்றி எடுத்துக்கூற நூலும் தொல்காப்பியம் தான். இது ஒரு கொஷின், அது ஒரு கொஷின். அது பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நடுக்கல் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் என்னது? தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியங்கிறது நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்து கூறுகிறது. 2மே தொல்காப்பியத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 8 தொகை. அதில் முக்கியமாக 18 குறுந்தொகை அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 18 நமக்கு தெரியும், சங்க காலத்து அதை 18 10 சேர அரசர்களை பற்றி குறிப்பிடும். அது 10 லாஸ்ட் 10 கிடச்சிருக்காது. அப்போ 8 சேர அரசர்கள் தான் அதை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிட நூல் என்னன்னு கேட்பாங்க. 18 இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். குறுந்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பது எதில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகை பண்டமாற்று முறையை பற்றி
இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் கேட்கலாம். பட்டினப்பாலை இதெல்லாம் கேட்டிருக்காங்க தமிழில், இதுலையும் கேட்டிருக்காங்க. பட்டினப்பாலை சோழர்களை பற்றி குறிப்பிடும். சோழர்கள் பற்றி அந்த காவிரி பூம்பட்டினம் அந்த துறைமுக நகரத்தை பற்றியும், மதுரை காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். அதே சேரர்களை பற்றி 10 பட்டினப்பாலைனா சோழர்கள், மதுரை காஞ்சி அப்படின்னா பாண்டியர்கள். மதுரைனா அது பாண்டியர்கள்லாம் அங்கே வந்துடும். நம்ம ஈஸியாக பாருங்கள். பட்டினப்பாலை வந்து சோழர்கள் வந்துடும். சேரர்கள் நம்ம 10 10 சேர அரசர்களை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். முடிஞ்சிருச்சு. இதில் முக்கியமாக முதுகுடும்பி பெருவழுதி தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். இந்த நெடுஞ்செழியன் இதை உங்கள் 2 பேர்த்தையும் பற்றி இந்த மதுரை காஞ்சியில் குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிலப்பதிகாரத்தில் சோழர்களை பற்றி குறிப்பிடுது. அது சிலப்பதிகாரத்தில் 3 இதுவும் சொல்லியிருப்பாங்க. இப்போ சோழர்களை பற்றி இந்த ஆரம்பத்தில் கண்ணகி, கோவலன் அது வந்திருப்பாங்க. அப்புறம் பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு போய்ட்டு பிழைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்புறம் கோவலன் இறந்ததுக்கப்புறம் கண்ணகி எங்கள் சேர நாட்டுக்கு ஒரு மலை மேலே வேங்கை மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து 14 நாளுக்கு அப்புறம் தேவரோலகம் போயிருப்பாங்க. இப்போ 3 நாளும் அதில் வரும். முக்கியமாக அது காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறத ஒரு குறிப்பு இருக்குது. அயல்நாட்டவர்கள் குறிப்பு இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. ரோம் நாட்டை சேர்ந்த பிளினி அப்படின்றவர், இவர் ரோமானியர். ரோம் நாட்டில் பிறந்தாருன்னா அப்போ ரோமானியர் தானே சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இவர் வந்து என்ன ஒரு புக் எழுதியிருக்காருன்னா இயற்கை வரலாறு, இங்கிலீஷில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லத்தீன் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 1 நூற்றாண்டில் வந்துச்சு. இது ரோமானிய பேரரசோட இயற்கை வளங்களை பற்றி. ரோம்னா இத்தாலி, இப்போ இருக்க நம்ம இத்தாலி அப்படின்னு சொல்லுவோம். இத்தாலி நாட்டில் இருந்து தான் அதை தான் நம்ம ரோம் அந்த காலத்தில் வந்து ரோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இத்தாலி அப்படின்னு நம்ம தெரியும். அப்போ ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை பற்றி குறிப்பிட்றது தான் இந்த இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. பிளினி எழுதிய இயற்கை வரலாறு. அது என்னது? ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்களை பற்றி குறிப்பிடுது. அது இந்தியாவோடு அதாவது இந்தியாக்கிட்டேருந்து ஏற்றுமதி இறக்குமதிலாம் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமாக இந்தியாவோட நடந்த மிளகு வணிகம் பற்றி முக்கியமாக அந்த பிளினி வந்து இதில் குறிப்பிட்டிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இங்கே பாருங்கள், வடகிழக்கு அதுக்கு முன்னாடியே வடகிழக்கு ஆப்பிரிக்கா அருகில் ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் அப்படின்னு பிளினி குறிப்பிட்டிருக்காராம். அப்போ அவங்க கண்ட்ரிகிட்ட இருக்கிற அந்த வடகிழக்கு ஆப்பிரிக்கா அது பக்கத்தில் ஓசலிஸ் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்கான். அந்த துறைமுகத்தில் கரெக்டாக அந்த தென்மேற்கு பருவக்காற்று காலகட்டத்தில் அந்த காற்று சரியாக வீசும்போது 40 நாளில் டைரெக்டாக இந்தியா வந்துடலாமா. இப்போலாம் 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் பாருங்கள் 40 நாள் 50 நாள் 5 மாதம் 6 மாதம் அந்தமாரி தான் வெயிட் பண்ணி தான் வந்திருக்காங்க. அப்போ அங்கே வந்து கடல் பயணம் தான். இப்போ ஃப்ளைட்லாம் இப்போ இல்லை. அப்படிங்கும்போது 40 நாட்கள், அந்த 40 நாட்களே அவங்க கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசும்போது ஓஸ்லிஸ் துறைமுகத்திலேருந்து இந்தியாவுக்கு 40 நாளில் வந்துடலாம் அப்படின்னு பிளினி வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பிட்றாராம். என்னென்னா பக்காரை துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேரளா கடற்கரை வந்து பக்காரை துறைமுகம் வந்து அப்படின்னு, அதாவது கேரளா கடற்கரையை வந்து பக்காரை துறைமுகம், அந்த கேரளா கடற்கரை பக்கத்தில் இருக்குது அந்த பக்காரை துறைமுகம். இது வந்து பாண்டியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிளினி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது, இந்தியாவுடன் நடந்த மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது அப்படின்னு சொல்லி பிளினி வந்து ஆதங்கப்பட்டிருக்காரு. என்னடா இவங்ககிட்ட மிளகு வணிகம் பண்ணிவிட்டு நம்ம நாட்டோட செல்வம் எல்லாமே கரையுது, நம்ம காசுலாம் கம்மியாகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஆதங்கப்படுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. யார்? பிளினி அவர்கள். அப்போ அந்தளவுக்கு மிளகோட மதிப்பு வந்து உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் வந்து கரைந்தது அப்படின்னு யார் சொன்னாங்க, எந்த நூலில் சொன்னாங்கன்னா பிளினி, இயற்கை வரலாறு, ரோம் நாட்டை சேர்ந்தவர். பாண்டிய மன்னர்கள் வந்து பக்காரை துறைமுகம் பேஸ் பண்ணி எதை சொன்னிச்சு அப்படின்னாலும் அதான். ஓஸ்லிஸ் துறைமுகத்திலேருந்து தென்மேற்கு பருவக்காற்று சரியாக வீசும்போது 40 நாளில் இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற குறிப்பு பிளினி இயற்கை வரலாறு குறிப்பிட்டிருக்காரு. இது 3 முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு 3 வாட்டி கேட்டிருக்க கொஸ்டின் தமிழையும் கேட்டிருக்காங்க. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2 வாட்டி கேட்டிருக்காங்க. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி முசிறியை, நம்ம இருக்கிற அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற முசிறியை வந்து இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின் முக்கியமாக பார்த்துங்க. எதுலன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, அவர் எழுதின நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பாருங்கள், தாளமியின் புவியியல் அப்படிங்கிற ஒரு நூல், ரோம் நாட்டை சேர்ந்தது தான் இதுதான்.
இப்போ தாலமி எழுதுனா புவியியல் இது ஒரு நூலாக இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா ரோமானிய நூல் தான் அது. கிபி 2ஆம் நூற்றில் வந்துச்சு. ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள் நிலப்படம் பற்றிய நூல் தான் இது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ரோமானிய பேரரசோட அந்த புவியியல் அமைப்பு எப்படி இருக்குது, அப்புறம் அவங்க நிலப்படம் அதெல்லாம் வரைஞ்ச ஒரு நூல் தான் அந்த தாலமியோட புவியியல். ஓகே, இது என்ன நமக்கு என்ன பயன்படுது அப்படின்னா, நம்மளோட துறைமுகப்பட்டினத்தை பற்றி இந்த தாலமி புவியியல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முசிரிஸ் அப்படின்னு முசிறியை குறிப்பிட்டிருக்காங்க. கொர்க்கை, அது கொர்க்கை தான், கொர்க்கைன்னு அங்கே இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொர்க்கையை பற்றி. பாருங்கள், காவிரி பூம்பட்டினம் வந்து கேபரேஸ் எபோரியம் அப்படின்னு சொல்லி காவிரி பூம்பட்டினத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொமாரியோ, அது கொமரியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தாலமி எழுதுன புவியியல் அப்படிங்கிற ஒரு புவியியல் அமைப்பு படத்தில், அதாவது நிலப்படமில் நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் இலங்கை மகாவம்சம் தீபவம்சம், இது வந்து பாலி மொழியில் எழுதியிருப்பாங்க. வணிகர்கள் மற்றும் குதிரை வணிகர்களை பற்றி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ கிரேக்க நூல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க நூல் எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ இது ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இது வேணால் கிரேக்க நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ்னால் கடல் வழிகாட்டி. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம சங்க காலத்தை பற்றி என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னா முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை இந்த துறைமுக பட்டினங்களை பற்றி இதில் குறிப்பிட்றாங்க. முக்கியமாக சேர பாண்டியர்கள் அரசர்களை பற்றியும் இதில் குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அயல்நாட்டு குறிப்புகள். அயல்நாட்டில் நம்ம தமிழ் சமுதாயம் இந்த சங்க காலத்தை பற்றியும் அதில் குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரோம் நாட்டை சேர்ந்த பீட்டிங்கேரியன் அட்டவணை. பீட்டிங்கேரியன் அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த ஒரு விளக்கமான நிலப்படம் தான் இது. ஒரு அட்டவணை, ஒரு நிலப்படம், அதாவது ஒரு மேப் மாரி. அதில் வந்து முசிறி வந்து முசிரிஸ் அப்படின்னு குறிப்பிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இலங்கை தீவு வந்து டேபர்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு வார்த்தை. இப்போ முசிரிஸ் அப்படின்னு எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பீட்டிங்கேரியன் அட்டவணையில் குறிப்பிட்டிருக்காங்க. இது எது, ரோம் நாட்டை சேர்ந்த இந்த ரோமானிய பேரரசோட சாலைகள் குறித்த விளக்கப்படம். எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னா அதில் வந்து முசிறி, தொண்டி, கொர்க்கை இந்த துறைமுக பட்டினங்கள்லாம் குறிப்பிருக்கு. சேரப்பாண்டியர்களை பற்றி குறிப்பிருக்கு கிரேக்க நூல். அது என்ன கடல் வழிகாட்டியாக இருக்கலாம். இலங்கை மகாவம்சம் தீபவம்சம் பாலி மொழியில் எழுதியிருப்பாங்க. வணிகர்கள் மற்றும் குதிரை வணிகர்களை பற்றி குறிப்பிடுது. ரோம் நாட்டை சேர்ந்த தாலமி புவியியல். ஸோ அதில் வந்து இதுமாரி இங்கிலீஷில் நம்ம துறைமுக பட்டினத்தெல்லாம் மார்க் பண்ணியிருக்கு. அப்புறம் முக்கியமாக இயற்கை வரலாறு, பிளினியோட இயற்கை வரலாறு பார்த்தாச்சு. இயற்கை வரலாறை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. இப்போ பீட்டிங்கேரியன் அட்டவணை அது பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஒரு 2 இது அயல்நாட்டு குறிப்பில் இண்டிகோ மெகஸ்தனிஸ் ஷார்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகோ அப்படிங்கிற ஒரு நூல் கிரேக்கம், அதுவும் அதில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கிரேக்க ஆவணம், என்னது வியன்னா பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வியன்னா பாப்பிரஸ் எந்த காலகட்டம், 2ஆம் நூற்றாண்டு. இது ஒரு நாணல் காகிதத்தில் எழுதுனது மாரி சொல்லியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஆஸ்திரிய தேசிய அருங்காட்சியில் தான் அந்த வியன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ஆவணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உடன்படிக்கை பற்றி இதில் சொல்லுது. என்ன உடன்படிக்கை, 2 வணிகருக்கு இடையே அந்த ஒரு ஒப்பந்தம், அதை பற்றி தான் இதில் குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரம், அதாவது வியன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒப்பந்த பத்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே வணிக ஒப்பந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பாருங்கள், அந்த ஆஸ்திரிய தேசிய அருங்காட்சியில் இருக்கிற வியன்னா பாப்பிரஸ் அந்த கிரேக்க ஆவணத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை வந்து அவங்க அந்த நாட்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டோட, அதாவது சங்க காலத்தோட போட்டிருக்கிறத, தமிழ் சமூகத்தோடு போட்டிருக்கிறத அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அது பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர், அங்கே இருக்கிற வணிகரும் நம்ம முசிறியை சேர்ந்த வணிகரும் என்னது 2 பேத்துக்கு நடுவில் ஒரு ஒப்பந்த பதிவு இருக்குது அப்படின்னு அதில் குறிப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த தேசிய அருங்காட்சியில் கண்டுபிடிச்சி இதை நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு இதாக பார்க்குறோம். அப்புறம் ஹெர்மோபோலன் என்ற வணிக கப்பல் தமிழகம் வந்தது பற்றி குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வியன்னா பாப்பிரஸ்லேயே ஹெர்மோபோலன் அப்படின்ற ஒரு வணிக கப்பல் வந்து இந்த ஆஸ்திரியா, அந்த அலெக்சாண்டர் சேர்ந்த அந்த ஏரியாவிலேருந்து தமிழகத்துக்கு வந்திருக்கு. அதில் மிளகு, தந்தம் இதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ஏற்றுமதி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இந்த ஹெர்மோபோலன் கப்பலில் தமிழகத்துலேருந்து இதெல்லாம் மிளகு, தந்தம் இதெல்லாம் ஏற்றிட்டு அங்கே அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இப்போ இது ஒன்று முக்கியம்.
நெக்ஸ்ட் பாருங்கள், பிறமொழி இலக்கிய குறிப்புகள். இதில் என்ன சொல்கிறாங்க, அர்த்த சாஸ்திரம் கௌட்டில்யர் என்கின்ற சாணக்கியர் எழுதியிருப்பார் அர்த்த சாஸ்திரம். ஸோ இதில் வந்து பாண்டிய காவாடகா அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. பாண்டிய நாட்டோட முத்து மற்றும் கடல் பொருட்களை இது குறிப்பிடுற மாரி இந்த வார்த்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிய காவாடகா அப்படின்னு ஒரு குறிப்பு அர்த்த சாஸ்திரத்தில் இருக்குது. அது யார் அர்த்த சாஸ்திரத்தை எழுதுனாங்க அப்படின்னா கௌட்டில்யர் என்கின்ற சாணக்கியர். இந்த பாண்டிய காவாடகா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பாண்டிய நாட்டோட முத்து கடல் பொருட்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது பிறமொழிகள் இந்தியாவுக்குள்ளே அப்படின்ற மாரி இதை எடுத்துக்கலாம். அயல்நாட்டுனா மற்ற நாட்டிலேருந்து மற்ற நாட்டோட அந்த இலக்கிய வரலாறு, அந்த நிலப்படம், அதில் இருக்கலாம் குறிப்புகள் நம்ம அதை பார்த்தாச்சு. முச்சங்கங்களை பார்ப்போம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்றதில் இப்போ முச்சங்கங்கள்லாம் ஃபஸ்ட்டு சங்கம்னா என்ன, இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷினு. இதிலே பாருங்கள் 2-3 கொஷின் கேட்டிருக்காங்க. சங்கம்னா என்ன அப்படின்றது. சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சங்கம்னா என்ன அப்படின்னா மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமம். தமிழ் புலவர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு குழுமமாக அந்த சங்கத்தில் இருந்து நிறையா சங்க இலக்கியங்கள் ஏற்றிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது. அப்போ சங்கம்னா அதான் ஒன்றா நிறைய புலவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மதுரை பாண்டிய அரசர்கள் அந்த ஆதரவில் தமிழ் புலவர்களோட குழுமம் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சங்கம்னா இன்னொரு சொல் சங்கம் என்ற சொல் தமிழ் கவிஞர்களின் அவை அப்படின்னு சொல்கிறாங்க. புலவர்களின் குழுமம், தமிழ் கவிஞர்களின் அவை எல்லாம் ஒன்று தான் என குறிக்கிறது. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இந்த சங்கத்துக்கு மன்றம், அவை, அம்பலம், மன்று இது மாரிலாம் இருக்குது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இதுவும் பயன்படுத்தியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சங்கம்னாவே மதுரை அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்துடணும். இது மதுரையில் தான் இருக்கும். தென் மதுரை, கபாடபுரம், அப்புறம் தற்போதைய மதுரை தான் அந்த 3ஆம் சங்கம், அது கடைச்சங்கமாக இருக்கிறது. அது அப்போ சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர் அப்படின்னா மதுரையில். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்ப்பதற்காக புலவர் பலரையும் ஒருங்கிணைந்து கால அடிப்படையில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 இதாக பிரிச்சிருக்காங்க. யார் பாண்டிய மன்னர்கள் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் புலவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு அவங்க எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு அதில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 சங்கங்களை அடிப்படையில் இது வளர்த்துருக்காங்க. இந்த சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கத்தில் அந்த புலவர்களை ஒன்றா உட்கார வச்சு அவங்க நிறைய இலக்கியங்களை இயற்றப்பட்டு அதுதான் இப்போ நமக்கு வரலாறாக நம்ம படிச்சுட்ருக்கோம். இப்போ சங்கங்கள் பற்றிய வரலாறு ஏன்னா அது 8 தொகை, 10 பாட்டு, அப்புறம் நக்கீரர், இறையனார் களவியல் உரையில் இதெல்லாம் சங்கங்களை பற்றி குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கூடல் அப்படின்னா மதுரையில் பாண்டிய மன்னர்கள் தலைமையில் புலவர்கள் கூடி தமிழ் ஆய்வு நடத்தியதால் மதுரை கூடல் என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் திரும்ப அந்த கூடல் சங்கம் எல்லாம் ஒன்று தான், திரும்ப அதே தான் வருது. கூடல்லாம் பாண்டிய மன்னர்களோட தலைமையில் புலவர்கள் எல்லாம் ஒன்றா கூடிய ஆய்வு நடத்துகிறாங்களாம். அந்த நூல் எப்படி ஏற்றலாம், என்னென்ன பண்ணலாம், 10 பாட்டு, 8 தொகை, ஸோ அந்த நூல்களில் யார் யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது, யார் யார் ஏற்றுறீங்க அப்படின்ற மாரி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் ஒன்றா கூடி அங்கே உட்காந்து அந்த சங்கத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் கூடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. மதுரை கூடல் என்று பெயர்பட்டுச்சு. மதுரையே கூடல் அப்படின்றத அழைக்கிறாங்க. அதை கேட்கலாம் மேபி. நான் கேட்டிருந்தா டிஎன்பிஎஸ்சின்னு எழுதியிருப்பேன். கேட்கல அப்படின்னா மேபி அதை புக்கில் இருக்கிற பாயிண்ட்டை அதில் நான் சொல்லியிருக்கேன், அதை மேபி கேட்கலாம். சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள். முக்கியமாக பாண்டியர்கள் தான் நம்ம சொன்ன மாரி அந்த முச்சங்கங்களை அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க. ஸோ அப்போ அவங்க தான் சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியர்களை. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவர்கள் அவையில் ஆதரவு அளித்தனர். இப்போ தமிழர்கள் ஆட்சியாளர்கள் சேர சோழ பாண்டியர்கள், அப்புறம் வேளிர்கள், அது முக்கியமாக பாண்டியர்கள், அப்புறம் மற்றவங்களும் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆதரவு பண்ணியிருக்காங்க. அவங்க அவையில் ஆதரவு பண்ணி உட்கார வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக பாருங்கள், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, கபாடபுரத்தில் கடைசியாக யார் ஆட்சி பண்ணாங்க, அதுமாரி 3ஆம் கடைச்சங்கம், அந்த கடைச்சங்கம்னு சொல்லப்படுறதெல்லாம் யார் நிறுவனாங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
அதை நம்ம பார்ப்போம். அப்போ என்னது, முதல் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், எந்த இடம் அப்படின்னு. கடைச்சங்கம் இன்றைய மதுரை. தென்மதுரை அப்படின்னா அந்த குமரிக்கண்டம் அதெல்லாம் முழுங்கிடுச்சு. கபாடபுரமும் அது பக்கத்துலேயே தான், அதுவும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைய மதுரை மட்டும்தான் இருக்குது. அப்போ முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3 இருக்குது. தென்மதுரைனா அந்த குமரிக்கண்டத்தில் வந்துடும். அப்போ கடலில் அதெல்லாம் மூழ்கெடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாரி எழுதலாம். கபாடபுரம் மூழ்கிடுச்சு. இன்றைய மதுரை தான் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மன்னர், பாண்டிய மன்னர்கள் யார் 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 இதை ஆரம்பித்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மன்னர்கள் அந்த டைமில் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை, வேண்டார் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை, முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை அப்படின்ற வரும். இப்போ முடத்திருமாறன் இங்கே முடிவார், அடுத்த இதுக்கு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் அந்த இது. அப்புறம் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை, ரெண்டுமே காக்காவில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இடைச்சங்கத்தில் வந்து வேண்டார் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. இந்த முடத்திருமாறன் அப்படியே இங்கே வந்துடுவார். முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. அப்போ பாண்டிய மன்னர்கள் யார் யார் அந்த டைமில் இருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தற்போது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா கடலால் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. இதுவும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு இன்றைய மதுரை. அப்போ முதல் சங்கமும் இடைச்சங்கமும் தென்மதுரை கபாடபுரம் எல்லாம் கடலில் மூழ்கடிக்கப்பட்டுருச்சு. பக்குருளி ஆற்றுடன் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கடலால் மூழ்கடிக்கப்பட்டுச்சு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம இதில் பார்த்துருப்போம், சிலப்பதிகாரம் காடுகான் காதையில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். என்னது, பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரி கோடும் கொடுகலற்குள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலில். அப்போ இதெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. அப்போ இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்னது, கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முடத்திருமாறன். அப்போ கபாடபுரம்னா இடைச்சங்கத்தில் வருது. அப்போ இந்த இடைச்சங்கம் என்ன சொல்கிறாங்க, கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த மன்னன். இது வந்து கடலால் மூழ்கடிப்பதுனா லாஸ்ட்டில் வேண்டார் செழியன் ஆரம்பிச்சிருக்காங்க, முடத்திருமாறன் லாஸ்ட்டாக வந்திருக்காங்க. அப்போ அதோட கபாடபுரம் மூழ்கடிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் இல்லை அது. அப்போ லாஸ்ட்டாக முடத்திருமாறன் தான். அப்போ அதான் ஆன்சரு. அடுத்தது பாருங்கள், 3வது தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. இவர் இங்கே மூழ்கடிச்சோன்னே உடனே இன்றைய மதுரையில் போயிட்டு முடத்திருமாறன் என்ன பண்ணியிருக்காருன்னா 3வது தமிழ் சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ 3வது தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யாருன்னு கேட்டாலும் முடத்திருமாறன் தான். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்டாலும் முடத்திருமாறன் தான். தெளிவாக பார்த்துக்கணும். 2 வாட்டி கேட்டிருக்காங்க. இது ஒரு வாட்டி, அது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ரீசன்ட் கொஷின். சங்ககால அரசு சின்னங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், அங்கங்கே டிஎன்பிசி எல்லாமே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சேரச்சோழ பாண்டியர், இதில் பேசிக் தான் எல்லாம் தெரியும். மாலையை பொறுத்தவரையும் பனம்பூ மாலை. சேரர்களுக்கு என்ன மாலைன்னு கேட்டாங்கன்னா பனம்பூ மாலை. சோழர்களுக்கு அத்திப்பூ மாலை. பாண்டியருக்கு வந்து வேப்பம்பூ மாலை. மாலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். துறைமுகம், தலைநகரம், இது கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக படிச்சுக்கணும். துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இடம் தான் துறைமுகம். இது தலைநகரம் அப்படின்னா அது ஹெட் ஏரியா அப்படின்றது நமக்கு தெரியும். சின்னம் என்ன பயன்படுத்துகிறாங்க, வேறு ஏதாவது பேர் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது இதில் கம்பேரிசனில் கொடுத்துருப்போம். பாருங்கள், துறைமுகம்னா என்னது, முசிறி, தொண்டி சேரர்களுக்கு உள்ள துறைமுகம். புகார் அப்படிங்கிறது சோழர்களோட துறைமுகம். கொற்கை பாண்டியர்களோட துறைமுகம். முடிஞ்சிச்சு. தலைநகரம் பொறுத்தவரையிலையும் சேரர்களுக்கு வஞ்சி, கரூர் 2 இருக்குது. வஞ்சியை கேட்டிருக்காங்க. வஞ்சி வந்து எதோட தலைநகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் உறையூர், சோழர்களுக்கு உறையூர், புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பாண்டியர்களுக்கு மதுரை. இப்போ பாண்டியர்களுக்கு மதுரை தான் என்னது தலைநகரம். கொற்கை வந்து துறைமுக நகரம். உறையூர், புகார், அதில் புகார் மட்டும் துறைமுகத்தில் வந்துடுது, 2மே தலைநகரம்னு சொல்கிறாங்க. வஞ்சி, கரூர் சேரர்களுக்கு தலைநகரம். வஞ்சி, கரூர் அப்படியே இதில் எதுவுமே வராது. முசிறி, தொண்டி அப்படிங்கிறது துறைமுக நகரமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், சின்னம், வில் அம்பு நாணயத்தில் பார்த்தோம். புலி சோழர்களோடது, வில் அம்பு சேரர்களுடையது. 2 மீன்கள் இருக்குது பாண்டியர்களுடையது. அப்போ இந்த வில் இருக்கிறதுனால வில்லவர் அப்படின்னு ஒரு கொஸ்டினை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேரர்களை வில்லவர் அப்படின்னு குறிப்பிடலாம். மீன் இருக்கிறதுனால மீனவர், பஞ்சவர் அப்படின்னு பாண்டியர்களை குறிப்பிட்றாங்க. இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இதை கம்பேரிசன் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இந்தியா மேப்பு கீழே பார்த்திங்கன்னா இங்கே சோழர்கள், இங்கே பாண்டியர்கள், அப்புறம் இங்கே சேரர்கள். இங்கே கேரளா சைடு வருவாங்க. இப்போ இங்கே இருக்கிற தற்போது மதுரை சைடு, இந்த காவிரி பூம்பட்டினம் பக்கத்தில், நாகப்பட்டினம் பக்கத்தில் இங்கே சோழர்கள் வந்துடுவாங்க. இதுதான் சிலப்பதிகாரத்தில் சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டுக்கு வளர போயிட்டு அங்கேருந்து ஒரு மலை மேலே ஏறி வேங்கை மரத்துக்கு அடியில் உட்காந்தது தான் அந்த கண்ணகி கதை.
3 நாட்டோட கதையும் அதில் வரும். அப்புறம் கீழே இலங்கை. ஓகே, இப்போ ஒவ்வொரு அரசோட ஷார்ட்டாக அதையும் பார்த்துருவோம். சேரர்கள் எந்த பகுதி? இடம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம், இந்த பகுதி எல்லாமே சேரர்களோட இடம். இதெல்லாம் தெரிஞ்சதான். அதை மெயினாக அந்த கேரளா சைடு இந்த மேப்பை வச்சு நம்ம பார்த்தாச்சு. இந்த ஏரியா இது பாண்டியர்களோட, இது சேரர்களோடது. அதை நம்ம பேரை வச்சு இங்கே சொல்கிறோம். அதெல்லாம் எக்ஸாமில் வராது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் யார் பாருங்கள். உதயன் சேரலாதன், பட்ட பேர்லாம் இதில் வரும். ஆதவன் இங்கே இருக்குது. இந்த சூட்டிக்கொட்ட பட்டங்கள் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. வானவன் அப்படிங்கிறது சேரரோட பட்டமா, பாண்டியரோட பட்டமா, இல்லை சோழர்களோட பட்டமா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அது கொஸ்டின் வரும்போது பார்ப்போம். முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள் உதயன் சேரலாதன், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன்னு வந்துருச்சு. அப்போ முக்கிய அரசர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சேரன் செங்குட்டுவன், சேரன் வந்துருச்சு. சேரல் இரும்புரை, இதுலேயும் வந்துருச்சு சேரல் அப்படின்ட்டு. அப்போ எல்லாத்துலேயும் சேர அப்படின்னு வந்துட்டதுனால சேர அரசர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சூட்டி கொண்ட பட்டங்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. பாருங்கள், சேரல் இரும்புரை அப்படின்னு இரும்புரை இங்கே ஈஸியாக அந்த பட்டப்பேர் நம்ம பட்டங்கள் எடுத்துக்கலாம். வானவன் அது கொஞ்சம் புதுசாக இருக்குது. வானவன் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இது சேரர்களோட வில்லு வந்து வானளவுக்கு உயருது அப்படின்னு ஏதாவது நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மறக்கக்கூடாது. இந்தமாரி அதை புரிஞ்சுக்கணும். அதை மைண்டில் அதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது க்ளூ மாரி வச்சுக்க வேண்டியதான். குட்டுவன் இங்கே பாருங்கள், சேரன் செங்குட்டுவன், குட்டுவன் இங்கே வருது முடியுது. இப்போ அதுலேயே அந்த பட்டங்கள் வந்து சேரர்களோட இதுன்னு கண்டுபிடிச்சலாம். ஆதவன், சேரல் ஆதன், ஆதவன், அது ரைமிங்காக வருது. அப்போ அதோட பட்டம். ஓகே, அப்போ அவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. இதெல்லாம் அந்த பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களை அதோட ஒன்றா தான் வரும். அடுத்து பாருங்கள், சேரன் செங்குட்டுவனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க புக்கில், 6வது புக்கு 11லாம். வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார் சேரன் செங்குட்டுவன். அப்போ வட இந்தியாவுக்கு படையெடுத்து போயிருக்காரு தெற்கு சைட்லேருந்து. கண்ணகிக்கு சிலை இமயமலையிலேருந்து, அதாவது கண்ணகிக்கு வந்து சிலை எடுக்கிறதுக்காக இமயமலை வரலையும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேரன் செங்குட்டுவன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மலைவளம் பார்க்குறதுக்காக போகும்போது தான் அந்த கண்ணகியை பார்த்து அவங்களுக்கு ஒரு கோயில் அடிக்கலான்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தினார், இளங்கோடிக்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் அந்த கதை அது ஆல்ரெடி 2 முன்னாடி சொல்லியாச்சு. சிலப்பதிகாரத்தை அது தெளிவாக நம்ம வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு சிலப்பதிகாரத்தை பாருங்கள், நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ கண்ணகிக்கு ஒரு சிலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் செங்குட்டுவன் அவர்கள் இமயமலை வரலையும் போயிட்டு அங்கேருந்து கற்கள்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அப்போ அந்த சைடு வட இந்திய சைடு படையும் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். இவரோட தம்பி தான் இளங்கோவடிகள், சமணத்துறவியாக மாறிப்பார். சேரல் இரும்புரை வந்து அதை அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டிருக்காராம். சேரல் இரும்புரை வந்து அவர் பெயரில் நாணயங்கள் வெளியிட்டிருக்கார். சங்க நூல் இலக்கியங்கள் 10 வந்து 10 சேர அரசர்களை குறித்த செய்திகள் வந்து குறிப்பிடுது. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இது சேர அரசர்களை பற்றி குறிப்பிடுற நூல் என்ன, சங்க இலக்கிய நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா 10 சேரர்களாகவே 10 டக்குன்னு மைண்டில் வந்துடணும். சோழர்கள் பாருங்கள், வேங்கட மலைவரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காவிரி கலிமுக பகுதி. அப்போ சோழர்களாகவே அந்த காவிரி ஆறு அதை பேஸ் பண்ணி அது காவிரிக்கு நடுவில் கல்லணையை கட்டியிருப்பார். அப்போ அந்த ஏரியா சுற்றிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ காவிரி கலிமுக பகுதி மையப்பகுதியாக இந்த சோழர்களோட இடம் இருந்திருக்கு. முக்கியத்துவம் மிகுந்த சோழ அரசர்கள் யார்? இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. இதில் தான் அந்த சேர அரசர்கள் கொஞ்சம் அந்த பட்டப்பேர்களோடு சேர்த்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். இதில் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கரிகால சோழன், அதான் கரிகால வளவன், செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. சூட்டியோட பட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இந்த வளவன் அப்படிங்கிறது கிள்ளி வளவன், கிள்ளி அப்படின்னா பெருநற்கிள்ளி, செம்பியன், அப்புறம் சென்னி பாருங்கள், இளஞ்சேட் சென்னி அப்படின்னா அதிலே வந்துடுது. ஸோ இப்போ சூட்டிக்கொண்ட பட்டங்கள் அந்த முக்கிய சோழ அரசர்கள் தெளிவாக பார்த்திங்கன்னா அது பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. முக்கிய அரசர் யார்? கரிகால சோழனை பற்றி கொடுத்துருக்காங்க. கரிகால சோழன் இல்லை கரிகால் வளவன். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. திருமாவளவன் அப்படின்றது தான் கரிகால சோழனோட இயற்பெயர். கரிகாலன் யார்? அவர் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கரிகாலன் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது ஒரு சிற்றூர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதில் சேரர்கள், பாண்டியர்கள் மற்றும் அவரை ஆதரித்த 11 வேளிர்களை சேர்ந்து எல்லாம் ஒன்றா அந்த கூட்டத்தை தோற்கடிச்சிருக்காரு. யார்? கரிகால சோழன். இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் வெண்ணி அப்படிங்கிற ஒரு சிற்றூரில்
அப்போ இது சோழர் பற்றி நம்ம படிக்கிறோம், கரிகால சோழன். அப்போ சோழனாவே அதுக்கு அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க யார்? சேரர்கள் இருக்காங்க, பாண்டியர் இருக்காங்க. அவங்களுக்கு உதவுற அந்த வேலிர்கள், கடையில் வள்ளல்கள், மற்ற இன்னும் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. 11 வேலிர்கள். இந்த எல்லாத்தையும் ஒன்றா சோழரோட போட்டி போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு கரிகாலன் அவர்கள் தஞ்சாவூர் வெண்ணி அப்படிங்கிற ஒரு ஊரில். அப்போ கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் என்னன்னு கேட்பாங்க. வெண்ணி அப்படிங்கிற இது எங்கே இருக்குது? தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. வெண்ணினா ஒரு சிற்றூர். அப்போ யாரோட அங்கே ஃபைட் பண்ணார்? சேரர், பாண்டியர், 11 வேலிர்கள் எல்லாம் ஒன்றா கூட்டுப்படையாக தோற்கடிச்சிருக்காரு கரிகாலன் அவர்கள். இது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். கரிகாலன் தான் கல்லணையை கட்டியிருக்காரு காவிரி ஆற்றுல. கட்டினதுனால இதுலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 70,000 ஏக்கருக்கு நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தியிருக்காரு. 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதி புக்கில் கொடுத்துருக்காங்க. சங்க இலக்கிய நூல்கள் பட்டினப்பாளையில் சோழர்களை பற்றி குறிப்பிடுது. முக்கியமாக கரிகாலனோட ஆட்சி, வணிக நடவடிக்கை, இந்த செய்தி எல்லாமே பட்டினப்பாளையில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ சோழர்களை பற்றி எந்த நூல் அப்படின்னா பட்டினப்பாளை. சேரர்களை பற்றினா 1810. அதே பாண்டியர்கள் எது வரும்னா ஃபஸ்ட்டு மதுரை காஞ்சி வந்துடும். அப்புறம் பரிபாடல் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மதுரை காஞ்சி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெருநற்கிள்ளி அவரை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியுள்ளார். யார்? பெருநற்கிள்ளி. சோழரசர் ராஜசூயம் யாகம், வேத வேள்வியான ராஜசூய யாகம் நடத்திருக்காரு. அடுத்து பாருங்கள், சோழர் காலத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன அப்படின்னு ஒரு டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. அப்போ யாருடைய காலத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜர் வெண்கல சிலைகள், வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு கேட்டிருக்காங்க. சோழர்கள் காலத்தில் அது செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் ஆன்சர். இது ஒரு கொஷினு. சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்த இடங்கள் என்னன்னு கேட்குறாங்க. எண்ணாயிரம், திருபுவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர், இந்த 4 வரும். இது ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம புக்கை தாண்டி டிஎன்பிசிலையும் அவுட் ஆஃப் புக்கில் போயிருந்தாலும் அதையும் நம்ம அந்தந்த பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் ஆட் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், பாண்டியரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இடம் தென் தமிழகம், தென் தமிழகம். ஓகே. முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் நெடியோன், நன்மாறன், முதுகுடும்பி, பெருவழுதி, நெடுஞ்செழியன், இவங்களாம் முக்கிய அரசர்கள். அவங்க பட்டங்கள் பாருங்கள். மாறன், நன்மாறன் அப்படின்லாம் அது முடியும். வழுதி, முதுகுடும்பி, பெருவழுதி அப்படின்னு முடியுது. செழியன், நெடுஞ்செழியன். அடுத்து பாருங்கள், தென்னவன் அப்படின்னாலும் பாண்டியனா எல்லாம் ஒன்று தான். இப்போ தென்னாட்டாள்வன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள், நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற வீரர். கரிகால சோழன் வெண்ணி, அந்த தஞ்சாவூர் பக்கத்தில் வெண்ணி இடத்துல சேரர்கள் பாண்டியர்களை தோற்கடித்த மாதிரி இப்போ நெடுஞ்செழியன், பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் என்ன பண்ணியிருக்காரு? சேரர், சோழர், அப்போ பாண்டியன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற வேலியர்கள் இருக்காங்க, சேரர்கள் இருக்காங்க, சோழர்கள் இருக்காங்க. அவங்களோட கூட்டுப்படை தலையாலங்கானத்தில் தோற்கடிச்சிருக்கிறாரு. அதனால் இவர் பேர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி, பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ நெடுஞ்செழியன் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரர். அது கிபி 2ஆம் நூற்றாண்டு ஒரு நெடுஞ்செழியன் இருக்கார். அவர் வேறு, இவர் பிற்காலத்தில் நெடுஞ்செழியன் 10 to 12, அந்த கிபி 10 to 12 அந்த காலத்தில் வந்திருப்பார். இப்போ சேரர், சோழர், 5 வேளிர் ஆகியோர் கூட்டுப்படை தலையாலங்கானத்தில் தோற்கடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நெடுஞ்செழியன். அதுக்கு பேர் தான், இவர் பட்ட பேர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அங்கே வெண்ணி அப்படிங்கிற இடத்துல சேரர்களையும் பாண்டியர்களையும் 11 வேளிர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த கூட்டுப்படையை தோற்கடித்தது கரிகால சோழன். இங்கே நெடுஞ்செழியன் என்ன பண்ணியிருக்காரு? தலையாலங்கானங்கிற இடத்துல சேரர்கள், சோழர்கள் 5 வேளிர்கள், அங்கே 11 வேளிர்கள், இங்கே 5 வேளிர்கள். கொற்கை தலைவன் அப்படின்னு சொல்லி இந்த நெடுஞ்செழியனை போட்டுறாங்க. முதுகுடும்பி பெருவழுதியை பற்றி கொடுத்துருக்காங்க. வேத வேள்வியை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டிருக்காராம். அதாவது வேத வேள்வி நடத்தின மாரி நாணயங்களில் அச்சிட்டு வெளியிட்டிருக்காரு. சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை அறக்கறுப்பு என அழைத்தனர். இது என்னது, சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்த்துருப்போம். இந்த கண்ணகி போயிட்டு முத்து மாணிக்க பரல்கள் எல்லாம் போதும் அதில் வாயில் அடித்து லாஸ்ட்டாக யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பாக நீதி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் இறந்துருவார். அதை பார்த்த உடனே
கணவனை இழந்த பெண்ணுக்கு எந்த அறிவுரையும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கணவனை இறந்துட்டாரு. அவர் அந்த பாண்டிய மன்னன் இறந்ததுக்கப்புறம் அவர் மனைவி கோப்பெருந்தேவி பாண்டிய மன்னன் மடியிலே சாஞ்சு அவங்களும் இறந்துருவாங்க. அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது என்ன கற்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது அந்த சிலப்பதிகாரத்தில் வர அந்த பாண்டிய மன்னன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி, அப்போ கணவன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு மனைவியை இறந்துருவாங்க. கண்ணகியை பார்த்து, நீ கணவனை இழந்திருக்க, அப்போ கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு எந்த விதத்துலையும் நம்ம ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. ஏன் கணவனை இறந்துட்டாரு, பாண்டிய மன்னனாக இருக்கிற கணவனை இறந்துட்டாரு, அப்போ நானும் அவர் கணவனே கண்கண்ட தெய்வம் மாரி நானும் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த இதை சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இவங்களும் மயங்கள் வந்து இறந்துருவாங்க. அப்போ அந்த இறக்குற அந்த சம்பவத்தை வந்து இறந்த சம்பவத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறக்கற்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அறம்னா என்னது, நீதி. அப்போ அந்த நீதி நூல்கள், அறநூல்கள் அப்படின்னா நீதி நூல்கள், அகநூல்கள், புறநூல்கள், இது அறநூல்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 17 கீழ்கணக்கு நூல்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அறநூல்கள் 11 நூல்கள் இருக்கும். அறநூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள். அறநூல்கள் அப்படின்னா நீதி நூல்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அறக்கற்பு அப்படின்னா மன்னன் இறந்துட்டாரு, அது கணவன் இறந்துட்டாரு, அந்த இப்போ அவர் தப்பாக அந்த நீதியை தப்பாக சொல்லிட்டாரு. அதனால் கணவன் இறந்த செய்தியை கேட்டு மனைவியும் அதை பார்த்துட்டு மனைவியும் இறந்துருவாங்க. அது என்ன கற்புன்னு கேட்குறாங்க, அறக்கற்பு. அந்த சம்பவத்தை வந்து அறக்கற்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி கொஷின். இது கொஷின் பார்க்கும்போது நம்ம பாஸ்ட்டாக பார்த்துடலாம், இங்கே டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா கொஷின் பாஸ்ட்டாக பார்த்துடலாம். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க, மார்கபோலோ. இப்போ மார்கபோலோ என்ன பண்ணியிருக்காருன்னா பாண்டிய அரசை பற்றி குறிப்பு சொல்லியிருக்காரு. என்னது, செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செல்வ செழிப்பாக இருக்குது இந்த பகுதி, பாண்டிய மன்னனோட அந்த மதுரை பகுதி தான் செல்வ செழிப்பாக இருக்குது, உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு மார்கபோலோ அவர்கள். கூன் பாண்டியனோட உண்மையான பேர் வந்து நெடுமாறன். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பாருங்க. சங்ககால இதுக்கப்புறம் பாஸ்ட்டாக முடிச்சிடலாம். சங்ககால ஆட்சி அமைப்பு, அரசுரிமை. அரசர்களை வந்து வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் அப்படின்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. பட்டம் சூட்டப்படும் விழா வந்து அரசு கட்டிலேறுதல், முடிச்சூட்டு விழா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அரசவை வந்து நாளவை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நிலவரியை வந்து இறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கலாம் மேபி. இப்போ அரசர், பட்டம் சூட்டும் விழா எப்படி பேர், அரசவைனா என்ன, நிலவரினா இறை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சபையை பாருங்கள், அரசருடைய சபை வந்து அரசவை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அரசர்களோட கடமை என்ன, கல்வி கற்கிறதுக்கு ஊக்குவித்தல், சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, குற்றவாளிகளை தண்டிப்பது. இதுதான் அரசரோட கடமையாக இருந்திருக்கு. அரசர்களுக்கு நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல அதிகாரிகள் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அது முக்கியமாக ஐம்பெருங்குழு, எண்பராயம். ஐம்பெருங்குழுனா 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு, எண்பராயம்னா 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு அப்படின்னு சொல்லுவாங்க. எண்பராயம் அப்படிங்கிறது ஒரு நிர்வாக குழு அப்படின்னு சொல்லி ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இந்த அரசர்களுக்கு நிர்வாகத்தில் பல அதிகாரிகள் உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டும் முக்கியமாக. சங்க காலத்தில் வந்து இந்த 2 குழுக்கள் முக்கியமாக அரசர்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதில் எண்பராயம் அப்படிங்கிறது நிர்வாக குழு. மற்றவை அப்படின்னா மன்றம் வந்து கூடுகை நடத்தும் இடம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சப்தாங்கா அப்படிங்கிறது 7 பிரிவுகள். சப்தஸ்வரம் அப்படின்னா 7 இதுன்னு நம்ம தெரியும். இப்போ சப்தாங்கன்னா 7 பிரிவுகள். எண்பராயம் அப்படின்னா நிர்வாக குழு இங்கே குறிப்பிட்டிருக்கு. பொதியியல் அப்படின்னா பொது இடம். படையை பாருங்கள், என்னென்ன படை வச்சுருக்காங்கன்னா 4 படை பிரிவு வச்சுருக்காங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. தேரை வச்சு படைகள் வச்சுருக்காங்க, யானையை வச்சு படை வச்சுருக்காங்க, குதிரை வச்சு படை வச்சுருக்காங்க, கால் நடந்து போகிற மாதிரி படை வீரர்கள் வச்சுருக்காங்க. படைத்தலைவன் வந்து தானே தலைவன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேபி இதெல்லாம் கேட்கலாம். முக்கியமான ஆயுதங்கள் வந்து தோமரம்னா ஈட்டி. அது ஈட்டி மாரி இருக்கும், தூக்கி எரிஞ்சால் அப்படியே அடுத்த வீரர்களை வந்து இது பண்ணுறது ஈட்டி. வாள், கேடயம், ஈட்டி, வில்லு, அம்பு. படைக்கொட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்தை தான் படைக்கொட்டில் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சட்டமும் நீதியும். அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அரசர் தான் அந்த உச்ச நீதிமன்றமாக போனாலும் உயர் நீதிமன்றம்னு இப்போ நம்ம சொல்கிறோம். எந்த நீதிமன்றம் அரசர் தான் அது ஃபைனலாக, அவர் தான் மேல்முறையீட்டு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே அவர் தான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தலைநகரம், அதில் நீதிமன்றம் அவை என்று குறிப்பிட்றாங்களாம். அடுத்து பாருங்கள், கிராமங்களில் மன்றங்கள் தீர்ப்பு வழங்கும் இடமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு பார்த்துங்க, அதெல்லாம் கேட்கல, பட் கேட்கலாம் மேபி. உள்ளாட்சி நிர்வாகம் பாருங்கள், மண்டலங்களாக ஃபஸ்ட் இருந்திருக்கு. அது கீழே நாடு அப்படின்ற ஒரு நாடாக பிரிச்சுருக்காங்க. நாடு கீழே கூற்றம், அப்புறம் ஊரை தான் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊர்
கிராமம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் மிக சிறிய நிர்வாக அமைப்பா அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பட்டினம் அப்படின்னா கடற்கரையோர நகரம். புகார் அப்படின்னா துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல். பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துங்க. திணை 5 வகை நிலங்கள் இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகே, இதில் பாருங்கள், மருதம் நிலம் வந்து பார்த்திங்கன்னா மென்புலம். நஞ்சை, அதாவது தண்ணி விட்டு அந்த பயிர், நெல் பயிர், தண்ணி எப்பயுமே இருக்கிற மாரி ஈரத்தில் இருக்கிற மாரி உள்ள பயிர்கள்லாம் அதில் வரும். நெல், கரும்பு, முக்கியமாக இது நெய்தல் தவிர மற்றவை வன்புலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தல்னால் கடல். அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதை நெய்தலும் மருதத்தையும் எடுத்துகிட்டு மற்ற நிலங்கள் 3ஐயும் வந்து பார்த்திங்கன்னா வன்புலம், புஞ்சை, இப்போ ட்ரை ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தானியங்கள், பருப்பு வகைகள்லாம் அந்த ஏரியாவில் வளர்ந்துருக்கு. சங்க காலத்தில் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட நிலப்பரப்பு மருதம் என அழைக்கப்படுகிறது. இப்போ விவசாய நிலம்னாவே மருதம்னு சொல்லிடும். குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், முல்லை காடு சார்ந்த இடம், மருதம்னா வயல் சார்ந்த இடம், நெய்தல்னா கடல் சார்ந்த இடம், பாலைனா பாலைவனம். ஓகே, சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்படும் தெய்வம் என்னான்னு கேட்குறாங்க. முருகன் வராரு. போர்க்கடவுளாக குறிப்பிடப்படும் தெய்வம் வந்து முருகன். வனப்பகுதியில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை வந்து புனம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது புக்கில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான பாயிண்டாக தெரிஞ்சது, அதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். மேபி கேட்கலாம். வனப்பகுதியில் வந்து இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறைக்கு வந்து புனம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இது பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்துருவோம். திணை நிலம், அந்த 5 திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நிலம் என்ன தொழில், மக்கள், கடவுள், எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். தமிழில் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். குறிஞ்சி வந்து மலை சார்ந்த இடம், முல்லை வந்து காடு, மருதம் வந்து வயல், நெய்தல் வந்து கடல், பாலை வந்து வறண்ட நிலம். அதே வந்து குறிஞ்சி அப்படின்னா புணர்தல், முல்லை அப்படின்னா இருத்தல், மருதம்னா ஊடல், நெய்தல்னா இரங்கல், பாலைனா பிரிதல். இதையும் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. அப்போ குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், அதோட புணர்தல் பேஸ் பண்ணி வரும். புணர்தல், இருத்தல், ஊடல், இரங்கல், பிரிதல். இப்போ மலை இது பேசிக்காக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து பாருங்கள், தொழில் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி மக்கள், மலை சார்ந்த மக்கள் எல்லாமே வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது. முல்லை நில மக்கள் வந்து அந்த காடு சார்ந்த இடங்கள், அந்த பேஸ் பண்ணி உள்ள மக்கள் வந்து ஆணிரை மேய்த்தல், அப்புறம் காளை தழுவுதல், இது காளமாடு அடக்கிறது அந்த இது. மருதம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை, அப்புறம் களை எடுத்தல். நெய்தல் நில மக்கள், நெய்தல்லாம் கடல் சார்ந்த இடம், அப்போ மீன் பிடித்தல், உப்பு உற்பத்தி. பாலைனா பாலைவனம், வீரச் செயல்கள், திருட்டு, சூறையாடல், அதெல்லாம் வந்துடும். மக்கள் பாருங்கள், குறிஞ்சி வந்து குறவர், குறத்தியர். முல்லைக்கு வந்து ஆயர், ஆய்ச்சியர். மருதம் உழவர், உலத்தியர். நெய்தலுக்கு வந்து பரதவர், நுலத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலைக்கு வந்து மறவர், மரத்தியர் அப்படிங்கிறத வந்துடும். டிஎன்பிசி எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. கலர் எங்கே கொடுத்துருக்கணும் அதுவும் கேட்டிருக்காங்க. குறிஞ்சிக்கு கடவுள், இது எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. திரும்ப 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. குறிஞ்சி வந்து முருகன் இல்லாட்டி சேயம், செங்குருவி சேயோனே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே இருக்குது. அது முருகனை பற்றி தான் அந்த பாட்டு வரும். முல்லை மாயோன், திருமால். மருதம் வந்து இந்திரன், நெய்தல் வந்து வருணன், பாலை வந்து கொற்றவை இல்லாட்டி காளி. முடிஞ்சா? அடுத்தது பாருங்கள், குறிஞ்சினா அந்த நம்ம திரும்ப அதே மேலே இருக்கிறத கீழே கம்பேர் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ குறிஞ்சி விலங்கு வந்து பார்த்திங்கன்னா புலி, மலை சார்ந்த இடத்துல. காடு சார்ந்த இடத்துல ஆடு, வயல் சார்ந்த இடத்துல எரும மாடு. நெய்தலில் மீனை பேஸ் பண்ணி தான் வரும். காண்டாமிருகம் எல்லாம் தண்ணிக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வரும். பட் இதில் மென்ஷன் பண்ணல. பாலை வந்து நரி, பாலைவனத்தில் நரி இருக்கும். ஓனாய், நரி இதெல்லாம் இருக்கலாம். ஓகே, அப்போ இதுதான் நம்ம முன்னாலே சொல்லியாச்சு. இப்போ டிஎன்பிசின்னு கேட்டிருக்கிறதுல தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், பெண்களின் நிலை. சமூக வாழ்வில் கட்டுப்பாடு இல்லை. பெண்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. 40 பெண்பால் புலவர் இருந்திருக்காங்க. எப்போ சங்க காலத்து டைமில் நிறையா நூல்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க. கற்பு அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒழுக்கமாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு முக்கியமாக ஒரு குட் கேரக்டராக அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தொய்யகம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சங்க காலத்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமுடியில் அணியும் ஆபரணம் என்னென்னா தொய்யகம். அடுத்தது நெற்றில் அணியும் நகைகள் என்னன்னு கேட்குறாங்க ஒரு கொஸ்டினில். வயந்தகம், புல்லகம், மகர பகுவை அப்படிங்கிறது 3 இது. அடுத்தது தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீட்டாக அமையும் மலர் என்னன்னு ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. முல்லை. அப்போ தமிழ் சமூகத்தில் மகளிரின் கற்பின் குறியீட்டாக அமையிற மலர் பூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முல்லை அப்படிங்கிற பூ.
அது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக பிரிவுகள். முதன்மை கடவுள் முருகன், அப்புறம் மற்ற கடவுள் தெரியும், முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை. சாதி முறை கிடையாது, வர்ணாசிரம முறை தான், அந்த தொழில் அடிப்படை முறையில் அதான் இப்போ இருந்திருக்கு. உடை மற்றும் அணிகலன்கள் வந்து மஸ்கின் பட்டு, பட்டு ஆடை, அப்புறம் தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்ன கற்கள், சங்கு, பாசுமணிகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அணிகலன்களாக. கலைகளை பொறுத்தவரையிலையும் கரிகாலன் வந்து ஏழிசை வல்லான் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. பாணர், விரலியர் பாடல்கள் பாடும் புலவர்கள். கணிகையர் வந்து நடனங்கள் நிகழ்த்தியவர்கள். தொழில்களை பொறுத்தவரையிலையும் வேளாண்மை, ஆணிரை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல். உழவு தொழில் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் வாணிபமில் தான் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வேளாண்மைக்கு அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வாணிபம், ட்ரேடிங், அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் அம்பனம் என்பது நெல்லை அளக்க பயன்படும் கருவி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அம்பனம்னா நெல்லை அளக்கப்படும் கருவி. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அடுத்து பாருங்கள், விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். அறுவடை திருநாள் வந்து நம்ம பொங்கல்னு சொல்கிறாங்க. கார்த்திகை தீப திருவிழா, இந்திர விழா. சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும் பண்டிகை, இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். திருவாதிரை அப்படிங்கிற ஒரு பண்டிகை வந்து சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடிருக்காங்க. சங்க காலத்தில் வீரமிக்க பொழுதுபோக்காக ஏறு தழுவுதலை வந்து கருதிருக்காங்க. இப்போ வீரமிக்க பொழுதுபோக்கு வந்து ஏறு தழுவுதல், சங்க காலத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். ஜல்லிக்கட்டு. வணிகம் பொறுத்தவரையிலையும் அதில் நிறையா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கலங்கரை இலங்குச்சுடர் ஒரு முக்கிய துறைமுக நகர்லாம் இருந்திருக்கு. ஒரு ஒளிவிளக்கு கோபுரங்கள். மதுரை வந்து நாலங்காடி, அல்லங்காடி இருந்துச்சு, இது பேசிக்காக தெரியும். இந்த தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு சொல்லிட்டு 3 இதை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் வரும். அதில் அதிகமாக கொஸ்டின் கேட்கல, நல்லா இதுலேயும் நம்ம ஆர்ட்னாச்சு. அடுத்து பாருங்கள், எகிப்தரசன் 2ஆம் ராம்செஸ்ஸின் உடல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கருமிளகு அதால் வச்சு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு குறிப்பிட்டு இருக்குது. இதெல்லாம் வணிகம். இங்கேருந்து அங்கே போயிருக்கு, எகிப்து நாட்டு வரலையும் போயிருக்கு. அவங்க நாட்டு மன்னன் அந்த அரசனோட 2ஆம் ராம்செஸ் உடல் ஃபுல்லாக அந்த சீக்கிரம் அழியாமல் இருக்கிறதுக்காக கருமிளகை வந்து உள்ளே சொருவி வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஏற்றுமதி எடுத்துகிட்டு போய் நாங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிறைய இடத்துல பானைகளெல்லாம் கருமிளகை வச்சு புதைச்சிருப்பாங்க, அதெல்லாம் தோண்டி எடுத்துருக்காங்க. இப்போ வெளிநாட்டில் நிறைய பானைகளில் கருமிளகு புதைச்சி வச்சதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. தொழில் அகலாய்வில் இப்போ அதை பார்ப்போம். பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள். இப்போ பழங்கால தமிழர்களோடு யார் இல்லாட்டி யவனர்களோடு வணிக தொடர்பு கொண்டிருந்தவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா பழங்கால தமிழர்கள்னு சொல்லலாம். இல்லை பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இதில் யவனர்கள் அப்படின்னா ரோம் நாட்டை சேர்ந்தவங்க, கிரேக்க நாட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் மேற்கு ஆசிய நாட்டில் சேர்ந்தவங்க, இதெல்லாத்தையும் யவனர்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் அந்த காலத்தில் யவனர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இப்போ ரோம்னா இத்தாலி, அப்புறம் கிரேக்கம் பக்கத்தில், அது பக்கத்து இந்த சைடே இருக்கும். அப்புறம் மேற்கு ஆசியாவிலே மேற்கு சைடில், ஆசிய கண்டத்தில். ஓகே. சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது என்னன்னு கேட்குறாங்க. கலஞ்சு அப்படிங்கிறது தான் தங்கத்தை மெஷர் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட்டு. தமிழ்நாட்டில் 6ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் இடையில் ஐநூற்றுவர் என்பவர் என்னன்னு கேட்குறாங்க. வணிகச் சங்கங்கள், அதாவது 6ஆம் நூற்றாண்டுக்கும் 13ஆம் நூற்றாண்டுக்கும் நடுவில் ஐநூற்றுவர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. அப்படின்னா என்னான்னு கேட்குறாங்க ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில். என்ன அது ஐநூற்றுவர் அப்படின்னா வணிகர் சங்கங்கள். சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு 60 நாளிகைகள் இருந்தன. நாளிகைகள் தான் அப்போ சொல்லுவாங்க. நம்ம 24 மணி நேரம் இப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து நாளிகை, ஒரு நாளைக்கு வந்து 60 நாளிகைகள் இருக்கான், டைமை மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போ நேரத்தை மதிப்பிடுற அளவு நாளிகை அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நாளிகைன்னு கேட்பாங்க. 60 நாளிகைகள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஏற்றுமதி பொருட்கள், இது பேசிக்காக உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், மஸ்கின், சந்தனக்கட்டை. இறக்குமதி புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரைகள். ரோம பேரரசர் ஆரிலியன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அடுத்தது பாருங்கள், கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டின் கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதாவது 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்களை என்னன்னு கேட்குறாங்க. மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். இது 3 தான் ஏற்றுமதி பண்ணி அரசன் ஆகிய சாலமனுக்கு கொடுத்துருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவர். ரோம் மூத்த பிளினி, அதான் நம்ம சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து அதாவது முசிறியே இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியாச்சு அயல்நாட்டு குறிப்பில். அடுத்து வியன்னா பாப்பிரஸ், இதுவும் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம்.
அதாவது அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் ஒப்பந்த பதிவு வியன்னா பாப்ரஸ் அந்த அருங்காட்சியில் இருக்குது. அடுத்து பாருங்கள், யவனப்பிரியா என்ற சொல் எதை குறிக்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிளகு குறிக்கிறதான். யவனர்கள் இந்த ரோமு, கிரேக்கம், மேற்கு ஆசியா இந்த நாட்டிலேருந்து வர மக்கள் வந்து யவனர்கள்னு தமிழர்கள் அழைச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த யவனர்கள்ங்கிறத யவனப்பிரியா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த சொல்லுக்கு வந்து எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. மிளகை குறிக்குதான். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மிளகை தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ராட்டஸ், இது ஹிப்போக்ராட்டஸ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்திய மருந்து அப்படின்னு சொல்லி மிளகை குறிப்பிட்டிருக்காரு. இந்திய மருந்து என கூறிய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மிளகு. இந்தியாவுக்கே ஒரு மருந்தாக இருக்கிறது வந்து மிளகு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ராட்டஸ். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது முன்னாலே சொல்லியாச்சு, இந்த இதில் சொல்லியாச்சு. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் எழுத்துமுறை, தமிழ் பிராமி எழுத்துமுறை 2 வாட்டி கேட்டிருக்காங்க. குறுநில மன்னர்கள், ஆய் மன்னர்கள் அதியன், திதியன், நன்னன். வேளிர்கள், வேளாளர், கடையலு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நள்ளி. நம்ம தமிழ்லேயே இதெல்லாம் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். கிளார், கிராம தலைவர். அதில் ஒழுங்காக படிச்சிங்கன்னா அதை படிக்க தேவையில்ல. கிளார்னா கிராம தலைவர்கள். கலப்பிரர்கள் வந்து அது வந்து பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு வரை. இப்போ கலப்பிரர்கள் வந்து அந்த பொது ஆண்டுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து அதுக்கப்புறம் 6ஆம் நூற்றாண்டு வரையும் இருக்கும். பாண்டியர்கள் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தோர் கலப்பிரர்கள். சங்க மருவிய காலம் அப்படின்னு இவங்க காலத்தை சொல்லுவாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கலப்பிரர்கள் கைப்பற்றி 2.5 நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின் அதிகம் கேட்கல. இலக்கிய சான்றிதழ் வந்து தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, குந்தலகேசி. பௌத்தம், சமணம் இவங்க முக்கிய இது. அங்கே சைவ வைணவம் தான் சங்க காலத்தில் சேர்ந்தது. இவங்க வந்து பௌத்த சமணம், சமண சமயம். பௌத்தனா புத்தர், சமணனா மகாவீரர், சைவம்னா சிவன், வைணவம் அப்படின்னா திருமால் இல்லை பெருமாள் இல்லை விஷ்ணு அப்படின்னு குறிப்பிடலாம். முக்கியத்துவம் பெற்ற காலம் வந்து இவங்க 2 இது. 17 கீழ்கணக்கு நூல்களில் பல இயற்றப்பட்டன இவங்களோட காலகட்டத்தில். 17 மேல்கணக்கு நூல்கள்னால் சங்க காலம். கீழ்கணக்கு நூலில் முக்கியமாக வந்து கலப்பிரக காலம், சங்க மருவிய காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ கொஸ்டின் நம்ம ஃபாஸ்ட்டாக டக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வீடியோ ரெக்கார்டாக பார்த்துக்கலாம். ஓகே, டைரெக்டாக கொஸ்டின் வராதிங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்க்காம டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதியமான் தான் அசோகர் கல்வெட்டில் சத்தியபுத்திரர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதியமான் வந்து வேளிரில் ஒருவர். வேந்தர்கள் வேளிர். இப்போ வேளிர்னா குறுநில மன்னர்கள், அதில் ஒருவர் தான் அந்த அதியமான். அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான். இப்போ த டேர்ம் சத்யபுத்ரா ஃபவுண்ட் இன் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதியமான். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். எதை? முசிறியை தான் குறிப்பிட்டிருக்காரு. இன்ட்ரோடக்ஷனில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். ரோம் நாட்டில் பிளினி அப்படின்றவர் இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலில் முசிறி அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பகுதியை தான் இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. 94 கொஸ்டின் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் என்றும் தமிழக இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. தொல்காப்பியம் தான் நான் சொல்லியிருக்கேன். நடுக்கல் நடுறது, அதாவது நடுக்கல் நடைமுறை, அப்புறம் உடன்கட்டை ஏறுதல், 2மே தொல்காப்பியம் தான் குறிப்பிட்டிருக்கோம். நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்கள், ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி என்னது? வேட்டையாடுதல். பாலை, இப்போ பாலை என்ன வரும்? சூறையாடுதல், திருட்டு, லூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லை வந்து காளை தழுவுதல். பல் ஃபைட்டிங், ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்றோம். இப்போ மருதம், களை எடுத்தல், விவசாயம் சார்ந்தது, களை எடுத்தல். இது பேசிக் தான். அடுத்தது, தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் இடையில்
ஐநூற்றுவர் என்பவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம சொல்லியிருக்கோம் வணிகர் சங்கங்கள், மெர்ச்சன்ட் கில்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ஐநூற்றுவர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வணிகர் சங்கங்கள் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த ஐநூற்றுவங்கிறத வார்த்தை எப்போ பயன்படுத்திருக்காங்க, எதுக்கு, எந்த நூற்றாண்டுக்கும் நடுவில் அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுக்கும் 13ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு மீனிங் வந்து வணிகர் சங்கங்கள். அடுத்து பாருங்கள், ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகள் டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம். கரந்தை செப்பேடுகள். இப்போ கரந்தை செப்பேடுகள் மூலிமா தான் இதை ராஜேந்திர சோழனோட இலங்கை படையெடுப்பை பற்றி அதில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு அதை பொறுத்தவரையும் சோழர்களோட கிராம நிர்வாகம் இல்லாட்டி உள்ளாட்சி அரசாங்க முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி சோழர்களோட உள்ளாட்சி அரசாங்க முறை இல்லை தமிழர்களோட உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி எப்படி அந்த வரலாற்றை பற்றி எப்படி குறிப்பிடுது, எந்த கல்வெட்டை குறிப்பிடுது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு, அப்புறம் காஞ்சிபுரம் கல்வெட்டுன்னு சேர்த்து சொல்லியிருப்பாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டுனாவே சோழர்களோட நிர்வாக முறை இல்லை உள்ளாட்சி அரசாங்க முறை அப்படிங்கிறத மைண்டில் வந்துடும். அது பாருங்கள், கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் என்னன்னு கேட்குறாங்க. கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 10ஆம் நூற்றாண்டு அந்த சாலமன் அவருக்கு தமிழ்நாட்டிலேருந்து கப்பல் வழியாக என்னென்ன பொருட்களை ஏற்றிட்டு போனாங்கன்னா மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். அப்போ என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். அடுத்த கொஸ்டின் பொறுத்து கொடுக்குறாங்க. இது பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. இப்போ எது பொருந்தலை, நாட் மேட்சிங் கரெக்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. குறிஞ்சி இந்த புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருத்தலும் அப்படின்ற மாரி முல்லைக்கு வரும், கரெக்டு தான். மருதம் வந்து ஊழல், அதுவும் கரெக்டு தான். நெய்தலுக்கு வந்து இரங்கல் அப்படின்னு வரும், பிரிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. இப்போ 4 மட்டும்தான் பொருந்தலை அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ நெய்தலுக்கு வந்து இரங்கல் அப்படின்னு வரும், பாலைக்கு வந்து பிரிதல் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொழில் கண்டுபிடிப்புலேயும் இந்த கொஸ்டின் பார்க்கலாம், அதுலேயும் வரும், நம்ம இதுலேயும் நம்ம சொல்கிறோம். ஓகே, அரச்சலூர் கல்வெட்டில் தான் இந்த கிபி 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்த அந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமிய கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சான். தொழில் இதுலேயும் பார்த்துக்கலாம் அதை. ஓகே, அடுத்த ஒரு கூற்று சொல்லியிருக்காரு கே பிள்ளை அவர்கள். அதில் பாருங்கள், தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதை உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளை கல்வெட்டியல் கோலோக்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. யாரோட கூற்று அப்படின்னு கேட்குறாங்க, கே பிள்ளை அவர்கள். இந்த கல்வெட்டை பற்றி தான் சொல்லியிருக்காரு. என்னது, தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியல் கோலோக்சின என்றால் இதை ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இந்த குறிப்புகள்லாம் யார் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எவை சோழர்கள் காலத்தில் கல்வி மையமாக திகழ்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இது 4மே தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லியிருக்கிறேன். எனது எண்ணாயிரம் திருப்புவனம், திருமுக்கூடல், திருவொற்றியூர் 4மே வரும். ஆன்சர் ஆல் ஆஃப் தி எபோவ். நெக்ஸ்ட் கொஷினு, வெச்சி நிறை கவர்தல் மீட்டை கரந்தையாம் வட்கார் மேற்கு செல்வது டேஸ் யாம் உட்கா எதிர் ஊன்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த புறத்திணைகள் நம்ம பார்த்துருப்போம். அந்த புறத்திணைகள் தான் அதை பற்றி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது ஆன்சர். என்னென்னா வெச்சி நிறை கவர்தல், வெச்சி கரந்தை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வரும். வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உளிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு 12 புறப்பொருள் இலக்கணத்தில் 12 இது இருக்குது. அதில் பாருங்கள், வெச்சி நிறை கவர்தல் அப்படின்னா வெச்சிங்கிறது அந்த நிறை கவர்தல். வெச்சி என்ன சொல்லணும்னா, ஒரு குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரை கவர வெச்சி பூ சூடி செல்வர் அப்படின்னு அதில் வரும். அப்போ ஒரு 100 நாட்டில் இருக்கிற ஆணிரை, அந்த ஆட்டு மந்தைகள் அதை ஆடு மாட்டெலாம் நம்ம போய்ட்டு அழைச்சிட்டு வரத்துக்கு அந்த வெச்சி பூ சூடிட்டு போவாங்க அப்படின்றது தான் அதை சொல்லுவாங்க.
இப்போ வச்சு நிறை கவர்தல். மீட்டல் அப்படின்னா அப்போ அந்த நாட்டுக்காரன்ட்ட இருக்கிற ஆட்டெல்லாம் தூக்கிட்டு வந்தோன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், திரும்ப அங்கேருந்து இங்கே வருவான். யார் திருடிட்டு போன ஆளுக்கிட்டே வருவான். அப்படியே அங்கே வரும்போது அது மீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீட்டல் கரந்தையாம் அப்படின்னா இங்கே வந்து அது மீட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் கரந்தை திணை அப்படின்னு வரும். அடுத்தது வட்கார் மேற்செல்வது டேஸ் யாம். உட்கா எதிரூன்றல் அப்படிங்கிறது காஞ்சி அப்படின்னு முடியும். இங்கே செல்வது இங்கே டேஸில் வந்து வஞ்சி வரும், அது காஞ்சி வரும். இப்போ வஞ்சி திணையை வந்து பகைவர் நாட்டை வந்து கைப்பற்றுறதுக்காக வஞ்சிப்பூவை சூடிட்டு போகிறது. தன் நாட்டை வந்து காப்பாற்ற வந்த கைப்பற்ற வந்த அந்த அரசனோட காஞ்சி பூவை சூடி போராடுறது தான் அந்த காஞ்சி திணை. அப்போ வஞ்சி அப்படிங்கிறது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எதிரி நாட்டுக்கு போயிட்டு அந்த எதிரி நாட்டை மன்னனை அடிச்சுட்டு அங்கே இருக்கிற மண்ணை கவர் பண்ணுறதுக்காக போகிறது. பட் அந்த நாட்டு மன்னன் என்ன பண்ணுறான், நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளை ஃபைட் பண்ண வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த எதிரியை எதிர்த்து போராடுறது தான் அந்த காஞ்சி திணை. அப்போ ஒன்றும் இல்லை, வெச்சி கரந்தை அதுக்கப்புறம் வஞ்சி காஞ்சி வரும், அவ்வளோதான். அந்த ஆர்டர் தெரிஞ்சுன்னா அது அப்படியே ஈஸியாக எழுதிடலாம். தமிழ் சமூகம் பெற்றிருக்கும் வாய்மொழி வழக்காறுகளை என்னவென்று கூறலாம் கேட்குறாங்க. பான் மரபு, பாணர் மரபு. பான் லெகேசி, பாணர் லெகேசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது, ரெண்டுமே சரி அப்படின்றாங்க. அடுத்த கொஸ்டின், புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? சேலர்கள். இப்போ 3 தலைமுறைகளை பற்றி அந்த புகழூர் கல்வெட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க. புகழூர் கல்வெட்டில் அப்போ எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? சேரர்களை பற்றி தான் அதில் குறிப்பிடுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனற்றுள் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுதுன்னு கேட்குறாங்க. சால்டியன் கல்வெட்டு, சால்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஆன்சர். Which among the following inscriptions mentioned that gold was brought from the India and used for the decorative purpose? Saldian inscription அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். இது வந்து கூற்று சரி, காரணம் தப்பு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா பாலை நில மக்கள் தான், தண்ணி இதெல்லாம் இருக்காது, பாலைவனமாக இருக்கும். பட் ஆனால் அங்கே வீடுலாம் 1-2 இருக்க தான் செய்யும். அப்போ பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு அப்படின்றதான் சொல்கிறாங்க, அது சரி அப்படின்றாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். விலங்குகள்லாம் அங்கே வளர்க்க முடியாது, மனுஷன் வாழ்கிறதுக்கே அங்கே தண்ணி இருக்காது, விலங்குகளை எப்படி வளர்க்குறது? இப்போ நரி, ஓனாய் இந்தமாரி தான் இருக்கும், ஒட்டகம் இதெல்லாம். இப்போ கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இன் காசாக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. யார்? நந்திவர்மனோட காசாக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றி குறிப்பிடுது. ஃபைன்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் த காசாக்குடி பிளேட்ஸ் ஆஃப் நந்திவர்மன் அப்படிங்கிறது. அப்போ நந்திவர்மன் அவரோட காசாக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றி குறிப்பிடுதான். அது ஒரு கொஷின், அதில் நம்ம இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பண்டைய கால தமிழர்களின் வணிக பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள், காவிரி பூம்பட்டினம் அனுராதாபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அனுராதாபுரம்லாம் அழைக்கப்படல, காவிரி பூம்பட்டினம் வந்து அனுராதபுரம் அப்படின்லாம் பேர் எந்த பேர்லையும் குறிப்பிடப்படல எந்த புக்லையும், அதனால் இது தப்பு. அள்ளங்காடி, நாலங்காடி என்று 2 வகை சந்தைகள் இருந்து வந்தது. ஆமாம், மதுரையில் குறிப்பிட்டிருப்பாங்க. அள்ளங்காடி, நாலங்காடி. நாலங்காடினா பகல் நேர கடை, அள்ளங்காடினா இரவு நேர சந்தை இருந்துச்சு. கரெக்டு. பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தார், இதுவும் கரெக்ட். இப்போ யவனர்கள் தான் முக்கியமாக அந்த மிளகு ஏற்றுமதி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ரோமு, இத்தாலி, மேற்கு ஆசியா இதெல்லாம் சேர்ந்தது தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லி பழங்கால தமிழர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ 2, 3 சரி, 2, 3 சரி, 1 தப்பு. நெக்ஸ்ட் கொஷினு, பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து பேரரசர்கள் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சேரர்கள் பற்றினாவே என்னது 10 பட்டினப்பாலை சோழர்களை பற்றி, மதுரை காஞ்சி பாண்டியர்களை பற்றி, பரிபாடலும் பாண்டியர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீட்டாக அமையும் மலர் என்னான்னு கேட்குறாங்க. முல்லை. இது நம்ம இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கோம். தலையில் அணிகிற நகை, கழுத்தில் போடுறது, அந்த இது என்ன கற்பின் குறியீடு எல்லாமே. இது ஒரு கம்பேரிஷன். இது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய வரலாறு வந்து ஹிஸ்ட்ரிலேயும் ஒரு டாபிக் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்படிங்கும்போது அதுலேயும் இருக்கிறதே நம்ம இதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பண்ணலாம். இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பேரண்ட் ஆஃப் நேச்சுரல் அந்த யூனிவர்ஸை பற்றி சயின்ஸ்லேயும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதில்
இந்தியன் ஜியாகிரஃபியில் பேசிக்காக அதுலேயும் நம்ம இதில் ஒரு சில கொஷின்ஸ் இதுலேயும் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்படிங்கும்போது தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிறது யூனிட் 8லேயும் இருக்குது. ஹிஸ்ட்ரிலேயும் ஒரு சில டாபிக், இந்த சேர சோழ பாண்டியர்கள் மற்ற சில அரசர்கள்லாம் அதை பல்லவர்கள் எல்லாமே அதுலேயும் வரும். அப்போ இது வந்து சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறது பல்லவர், விஷ்ணு பல்லவர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறது பல்லவர் அரசர். ஜெயசிம்மன் அப்படிங்கிறவர் சாளுக்கியர் அப்படிங்கிறது. ஆதித்ய கரிகால சோழன் அப்படிங்கிறது சோழ அரசர் வந்துடுவார். சதர்கனி அப்படிங்கிறது சார்த்தவாகனர் அப்படிங்கிறது வரும். அப்போ ஆப்ஷன் சி 2143. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எல்லாமே இதில் யூனிட் 8 பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, சின்ன சின்னதாக இருக்கும், எங்கேயாவது ஒரு தான் இது இருக்கும். அப்போ ஃபேக்சுவல் டேட்டா மாரி தான் அதில் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா நடந்து முடிஞ்ச அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது புதுசாலாம் எதுவும் டெப்த்தாக கேட்குறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் முக்கியமான டேட்டா தான் நம்ம குறிப்பிட்டிருக்கோம், தெளிவாக பார்த்துங்க. இது ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. பாண்டியர்கள் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை ஆதரித்திருப்பாங்க. சங்கம் அப்படிங்கிற கான்செப்டை அவங்க இதில் தான் வச்சுருப்பாங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் என்னென்னு கேட்குறாங்க. தொய்யகம் அப்படிங்கிறதான். இப்போ பெண்கள் தலைமுடியில் அணிகிற ஆபரணம் என்னென்னு கேட்டாங்கன்னா தொய்யகம் அப்படிங்கிறது. இந்த புல்லகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் வர மாதிரி இருக்கும். அது ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, பார்ப்போம். கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசுகளின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது என்னென்னு கேட்குறாங்க. ஹதிகும்பா கல்வெட்டு. அப்போ தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றியும் அப்புறம் சீர்குலைவை பற்றியும் குறிப்பிட்டிருக்கோம். அதே இன்னொரு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, அது பார்ப்போம். அப்போ தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிட்ட கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அந்த அரசர்களுக்கு, அந்த புலவர்களுக்கு உள்ள பட்டப்பேர் மாரி. அது பாடப்பெற்றவர்கள். ஒன்று பரணருக்கு வந்து அழிசி, ஔவையார் எழினி, காக்கைப்பாடினியார் நல்லி, கொல்லிமலை கண்ணனார் வந்து குட்டுவன். இப்போ ஆப்ஷன் 3421, ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது சங்ககால சேரர்களின் தலைநகரம் என்னன்னு கேட்குறாங்க. என்னது? வஞ்சி. அப்போ சேரர்களோட தலைநகரம் வந்து வஞ்சி, துறைமுக நகரம் தொண்டி, முஸ்லின்னு வரும். மாலை, பனம்பு மாலை இதெல்லாம் வரும். அதை கம்பேரிஷனில் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் தெளிவாக சொல்லியிருக்கேன், அதை தெளிவாக பார்த்துங்க. கரிகால சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். தெளிவாக பார்த்துக்கணும், மேபி திரும்ப கேட்குறது பாசிபிள் இருக்கும். மருத குலத்தில் வாழும் மக்கள் உழவர். விவசாயம் சார்ந்தது தான் மருத நிலம். அப்போ அதில் உழவர் தான் வந்துடும். அதில் பாருங்கள், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது முல்லை நில மக்கள் வந்துடும். குறவர், குறத்தியர் அப்படிங்கிறவங்க குறிஞ்சி நில மக்கள் வருவாங்க. இடையர்லாம் எதுக்கும் வராது. பொருந்தாதை கண்டுபிடி அப்படின்னு கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள், சென்னி, இளஞ்செட் சென்னி, கோச்செங்கனான், பெருநற்கிள்ளி இதெல்லாம் வந்து சோழ அரசர்கள். சேரல்னு வந்துருச்சு. அப்போ இது சேர அரசர். அப்போ 3 பேரும் இது வந்து சேர அரசர், இது சோழ அரசர்கள். இந்த ஒன்று மட்டும் சோழ அரசர்கள். அப்போ இது மட்டும் தான் பொருந்தலை. இதுதான் அந்த பட்டங்கள், அந்த முக்கிய சேர சோழ பாண்டிய அரசர்களை பற்றி அந்த 6th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லையும் சொல்லியிருக்கோம். அதை தான் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது என்னன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம். அப்போ நடுக்கல் நடுறதுக்கு உள்ள அந்த வழிமுறையை சொல்கிறதும் தொல்காப்பியம் தான். சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவதும் தொல்காப்பியம் தான். 2 கொஸ்டின் இருந்தது. கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணி. இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கிறோம். தஞ்சாவூர் பக்கத்தில் வெண்ணி அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் சேரர்களும் பாண்டியர்கள் அப்புறம் 11 வேலிர்கள் எல்லாம் ஒன்றா கூட்டாக வந்திருந்தாங்க. அந்த கூட்டுப்படையை தோற்கடித்தவர் தான் அந்த கரிகால சோழன், வெண்ணி அப்படிங்கிற இடத்துல. அப்போ கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வந்து என்னென்னு கேட்குறாங்க, வெண்ணி அப்படிங்கிற ஒரு போர். கல்லணையை கட்டியிருப்பார். 69 ஏக்கருக்கு வந்து நீர்ப்பாசன வசதிக்கு ஏற்பாடு பண்ணிப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவரது மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இருந்த சம்பவத்தை சிலப்பதிகாரத்தில் அந்த இன்ட்ரடக்ஷனில் கதை சொல்லியிருந்தேன். அறக்கற்பு அதான் இதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. விவசாய நிலம்னாவே மருதம், மலை சார்ந்தது தான் குறிஞ்சி, காடுனா முல்லை, விவசாயம்னா மருதம், நெய்தல்னா கடல், பாலைவனம்னா பாலை. வருணன் அப்படிங்கிற
என்ற கடவுளின் வணங்கியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. யார்? நெய்தல் நில மக்கள். இப்போ குறிஞ்சிக்கு வந்து முருகன் சேயோன், குறிஞ்சி நில மக்கள் வந்து முருகன் சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு முருகனை தான் வழிபட்டிருப்பாங்க. முல்லை வந்து மாயோன் திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தலுக்கு வந்து வருணன். மருத நில மக்கள் வந்து இந்திரன். பாலை வந்து கொற்றவை இல்லாட்டி காளி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. சங்ககாலம் என்பது டேஸ் உலோக காலத்தோடு தொடர்புடையது, இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். செம்பு இதெல்லாம் வராது. செம்பு வந்து சிந்து சமவெளி நகரத்திற்கே செம்பு காலம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ சங்க காலம் அப்படின்னா இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு புகழ்ந்து கொண்ட அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. மார்கோ போலோ. சிபார்ஸ் என்ற சொல் எதை குறிக்கின்றது அப்படின்னு கேட்குறாங்க. வணிக படகுகள். சிபார்ஸ் அப்படின்னா வணிக படகுகள். எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வார்க்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. சோழர்கள் காலம். இன்ட்ரடக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். 4 கைகள் கூடிய 4 கைகள் இருக்கிற அந்த நடராஜர் வெண்கல சிலைகள் வந்து சோழர்கள் காலத்தில் வார்க்கப்பட்டிருக்காங்க, அதாவது செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். சங்க காலத்தில் தமிழகத்தில் முழுவதும் கொண்டாடப்படும் பண்டிகை என்னன்னு கேட்குறாங்க. திருவாதிரை. 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 சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும் பண்டிகை திருவாதிரை. அடுத்த ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி. இப்போ குறிஞ்சி அப்படின்னா அது முருகன் வந்துடுவார். முல்லை திருமால். மருதம். மருதம் இந்திரன். பாலை கொற்றவை காளி. நெய்தல் வருணன். திரும்ப 2வது வாட்டி 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது டேஸ் ஆகும். களஞ்சு. களஞ்சு. களஞ்சு அப்படிங்கிறது தான் தங்கத்தை மெஷர் பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட், ஒரு ஸ்கேல் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஒரு குறிப்பு. ஹர்பல் மார்க்கம் அப்படிங்கிறது என்னென்னா, பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. During the ancient period, the trade route between India with western country was called as ஹர்பல் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹர்பல் மார்க்கம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடந்த வர்த்தக மார்க்கம் அப்படின்றது தான் கான்செப்ட். டேஸ், அதாவது சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஸ் நாளிகைகள் இருந்தன. 60 நாளிகைகள். அந்த நாளை மெஷர் பண்ணுறது, நேர அளவை மெஷர் பண்ணுறது நாளிகைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நாளிகைன்னா 60 நாளிகைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக டேஸை கருதினர். ஏறு தழுவுதல். இதெல்லாம் பேசிக்காக நம்ம பார்த்தோன்னே அடிச்சிடலாம். ஜல்லிக்கட்டு. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் டேஸ் ஆகும். இதை பிளினின் இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க. நிறையா கொஷின் ரிப்பீட் ஆகுது. அதனால் தெளிவாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம இந்த 94 கொஷின் ப்ளஸ் புக்கு அனலைஸ் பண்ணி படித்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னாவே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் தமிழ் பிராமி எழுத்துக்கள். சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முக்கியமாக மதுரையில் தான் சங்கம் வச்சு இது பண்ணாங்க. அப்போ மதுரை தான். இது பேசிக் கொஷினு. என்னது? குறிஞ்சி. குறிஞ்சி பாருங்கள், மலை பகுதி. முல்லை. முல்லை வந்து காடு சார்ந்த. மருதம் விவசாய பகுதி. நெய்தல் கடலோர பகுதி. பாலை பாலைவன பகுதி. இது பேசிக்கு. 45213 ஆன்சர் ஆப்ஷன் டி. உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் டேஸ் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். வாணிபம். இது இன்ட்ரெக்ஷனாக நான் சொல்லியிருக்கிறேன். வேளாண்மை ஃபஸ்ட்டு, அப்புறம் வாணிபம் செகண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறதுனா தமிழ் கவிஞர்களின் அவை, அசம்பிளி ஆஃப் தி தமிழ் போயட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நாளிகை வட்டில். நாளிகைனா என்னது? ஒரு நாளைக்கு 60 நாளிகைகள் இருக்கும். நேர அளவை குறிக்குது. ஹவர்ஸ் கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளிகை, நாளி அப்படின்னா என்னது? நாளினா சிறிய அளவை குறிக்குதான், ஸ்மாலர் மெஷர். அம்பாரம். அம்பாரம்னா பெரிய அருங்கோண அளவு, லார்ஜர் கியூபிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பதக்கு. பதக்கு அப்படின்னா குதிரை கிராம் அளவு. குதிரை கிராம் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் முக்கியம், எல்லாம் ரிப்பீட் ஆகலாம். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் ஒரு சில இல்லாததும் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா நம்ம பார்ப்போம்.
ஸோ இதெல்லாம் தெளிவாக இப்போ கொஷினும் ஃபுல் வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தொல்லியலில் வரும். 6ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் தமிழ்நாட்டில் நகரமயமாதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தொடங்குது அப்படின்னு சொல்லி கீழடி அகழ்வாய்வில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை 2வது வாட்டி கேட்டிருக்காங்க. தமிழ் பிராமி எழுத்து முறை. கீழ்கண்டவற்றுள் சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும் நகைகளில் அடங்காதது எது? which one was not included in the forehead ornaments of the women during the சங்கம் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? முத்தாரை அப்படிங்கிறது தான், அதாவது அடங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வராது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. வயந்தகம், மகர பகுவை, புள்ளகம் அப்படிங்கிறது. இப்போ இந்த 3 இதுவும் நெற்றியில் அணிகிற நகைகள், இது மட்டும்தான் அதில் நெற்றியில் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேரச்சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அசோகர்னாவே 3 பேரை பற்றியும் சொல்லுது, சோழர்களை பற்றி முக்கியமாக சொல்லுது. சோழர்களை பற்றி குறிப்பிடப்படுற முதல் கல்வெட்டு எதுனா அசோகர் கல்வெட்டு அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. அப்போ 13ஆம் பாறை, முக்கியமாக இந்த 2ஆம் பாறை 13ஆம் பாறை இதுதான் மெயின். 2, 13. அதே அசோகர் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகமான சத்திரபுத்திரர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க, அதையும் பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுது. உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாக முறை இல்லை உள்ளாட்சி நிர்வாகம் எது இருந்தாலும் அது வந்துடும். உத்திரமேரூர் கல்வெட்டு தான் அதுக்கு ஆன்சர். யவனப்பிரியா அப்படிங்கிற சொல்லுக்கு டேஸ் என்ன குறிக்குது? மிளகு. இது நம்ம இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கோம். யவனப்பிரியா அப்படின்னா மிளகு தான் குறிக்குது. குறிஞ்சி எதாவது பாருங்கள், குறிஞ்சி புலி, மலையில் புலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலை அப்படின்னா காடு, சரி பாலைவனம், பாலைவனத்தில் என்ன இருக்கும்? நரி இருக்கும். முல்லைனா காடு சார்ந்த இடம், ஆடு, ஏன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. மருதம் அப்படின்னா எரும மாடு, வயலில் எரும மாடு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் முல்லை நில தலைவன் அல்லாதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முல்லை நில தலைவன் அல்லாதவர் வேற்பன் அப்படிங்கிறது முல்லை நிலத்தில் வராது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ணல், நாடான், தோன்றல் அப்படின்னா இது 3மே வந்து பார்த்திங்கன்னா முல்லை நில தலைவன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. வேற்பன் அப்படின்னா முல்லை நில தலைவனாக இருக்காது அப்படின்றாங்க. வேற்பன்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில மக்களோட தலைவனாக இருப்பாங்க. வேற்பன் அப்படின்னா வேலப்பன், வேல் ப்ளஸ் அப்பன், வேலப்பன் அப்படின்னு வரும். அதுதான் மருவி வேற்பன் அப்படின்னு வருது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அடுத்து பாருங்கள், அழ்விலை பிரமாண இசைவு திட்டு என்பது அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. அடிமை விற்பனை விலை ஆவணம், சேல்ஸ் டிஸ்க், த டாக்குமெண்ட் ஆஃப் த ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுக்கல் வழிபாட்டின் 6 படிநிலைகள் குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம். இப்போ உடன்கட்டை ஏறுதல், நடுக்கல் வழிபாடு, அதை பற்றிய வழிமுறை, இது 2மே தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டது. திரும்ப கேட்குறாங்க. சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதை எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. குறுந்தொகை. இப்போ குறுந்தொகையை நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருந்தேன், குறுந்தொகையில் சொல்லியிருப்பாங்க. பின்வருவனவற்றுள், அதாவது பின்வருபவைகளில் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. கற்பு. முக்கியமாக கற்பு தான் அந்த காலத்துலேருந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது ஒரு ஹானஸ்டி, ஒரு நேர்மையாக இருக்குது. கற்பை வச்சு தான் ஒரு பெண்களை ஒரு கேரக்டரை முடிவு பண்ணிட்டாங்கிற மாதிரி. சங்க இலக்கியத்தில் போர்க்கடவுளாக குறிப்பிடப்பட்ட தெய்வம் என்னன்னு கேட்குறாங்க. முருகன். இது ரிப்பீட் ஆகுது. சங்க காலத்தில் அம்பனம் என்பது யாது? நெல்லை அளக்க பயன்படும் கருவி. அம்பனம் அப்படின்னா நெல்லை அளக்க பயன்படும் கருவி. நாளிகை அப்படின்னா அந்த நேரம், களஞ்சி அப்படின்னா தங்கத்தை அளக்கிற அந்த இது. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காரவேலனின் கதிகும்ப கல்வெட்டு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பதையும் அதுதான் சொல்லுது. தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றியும் அதான் குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2க்குமே அதான் ஆன்சரு. காரவேலனின் கதிகும்பா கல்வெட்டு தமிழக கூட்டமைப்பு பற்றியும்
அதாவது தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு பற்றியும் அப்புறம் அவங்களோட சீர்குலைவை பற்றியும் அதான் குறிப்பிடுது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை அடுத்த கொஸ்டினை கேட்குறாங்க பாருங்கள். தெரிவிக்கும் கல்வெட்டு என்னன்னு கேட்குறாங்க. அதிகமாக கல்வெட்டு. இப்போ கூட்டமைப்பு சீர்குலைவு ரெண்டும் வந்ததுனால அதான். சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எதுன்னு கேட்குறாங்க. 13ஆம் பாறை, அசோகரின் 13ஆம் பாறை கல்வெட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் மூணையுமே குறிப்பிட்டிருப்பாங்க. இதை சத்தியபுத்திரன்னு சொல்லிட்டு அதியமான் அவரை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ சோழர்களையும் அவங்க குறிப்பிட்றாங்க. அடுத்து பாருங்கள், கிமு 3ஆம் நூற்றாண்டில் டேஸ் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் பிராகிருதம் தான் இந்தியாவோட பொதுவான மொழியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மனதை ஒருமுகப்படுத்துதல், கான்சன்ட்ரேஷன். யோகானாவே அதான். இந்த கலிங்கத்து பரணியில் நம்ம பார்க்கலாம், இல்லை இலக்கிய வரலாறுல அக்காலம் முதல் இக்காலம் வரை அந்த இதுலேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், அந்த கடவுள் இதை கொடுத்துருக்காங்க, திரும்ப ரிப்பீட் ஆகுது. குறிஞ்சி முருகன் சேயோன் அப்படின்னு சொல்லலாம். முல்லை திருமால் மாயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை காளி இதெல்லாம் வரும். இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிராட்டஸ் கூறிய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மிளகு தான் இந்தியாவோட மருந்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. யார்? கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிராட்டஸ் அப்படின்றவர். அடுத்து பாருங்கள், பின்வரும் துறைமுகங்களில் சங்ககால துறைமுகம் இல்லாத நகரம் எதுன்னு கேட்குறாங்க. உறையூர் அப்படிங்கிறது தான் சங்ககாலம் இல்லாத துறைமுக நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. புகார் அப்படிங்கிறது சோழர்களோட துறைமுக நகரம். கொற்கைனா பாண்டியர்களோட துறைமுக நகரம். முசிறி, தொண்டி இது ரெண்டுமே சேரர்களோட துறைமுக நகரம். உறையூர் அப்படிங்கிறது சோழர்களோட தலைநகரம். அப்போ அது மட்டும்தான் துறைமுக நகரம் இல்லை. அப்போ நம்ம அந்த டிஃப்ரென்ஸு அந்த டேப்லேஷன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் போட்டோம், அது தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும். துறைமுக நகரம் சேரர்களுக்கு முசிறி, தொண்டி. சோழர்களோட துறைமுக நகரம் வந்து புகார், பாண்டியர்களுக்கு வந்து கொற்கை. சேரர்களோட தலைநகரம் வஞ்சி, கரூர். சோழர்களோட தலைநகரம் வந்து உறையூர், பாண்டியர்களுக்கு மதுரை. அடுத்து ஒரு கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாணினியன் சமஸ்கிருதம் வேதத்தை விட மிக எளிமையாக இருந்தாலும் அது மிக சிக்கலான மொழியாகும். ஒவ்வொரு தொடக்கக்காரர் பாணினி இசை வழக்கு சேர்க்கை விதிகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமத்தை மேற்கொள்கிறதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷினு. கூற்று காரணம். தமிழக ஆட்சியாளர்கள் தமிழ் மற்றும் தமிழ் புலவர்களை அவையில் ஆதரித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். மன்றம், அவை, அம்பலம், மன்று அப்படின்ற சொற்களை வந்து அரசவையில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரி. போத் ஏ அண்ட் ஆர், அதாவது அசர்ஷன் என்ற ரீசன் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு, ஆனால் இந்த காரணம் வந்து இதை வலியுறுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இது அசர்ஷன், அதுக்கு ரீசனாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. 1 and 4. மீனவர், பஞ்சவர். வில்லவர் வந்து சேரர்களை பற்றி வந்துடும். குடவர் யாருக்கும் வராது. இப்போ மீனவர், பஞ்சவர் வந்து பாண்டியர்களோட பேஸ் பண்ணி தொடர்புடையதாக இருக்குது. இப்போ 1, 4 கரெக்டாக இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் சோழர்கள் பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னது? அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றிய முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுச்சு. ஆமாம், 13ஆம் பாறை கல்வெட்டு. இப்போ கூட ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினார்கள். அதுவும் கரெக்டு. கன்னியாகுமரி கல்வெட்டு மற்றும் அன்பில் சாசனம் சோழர்கள் பற்றிய தகவல் கூறுகிறது. இதுவும் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3மே கரெக்ட். 1, 2, 3 3மே கரெக்ட். கபாடபுரம் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்குறாங்க. முடத்திருமாறன். ஸோ அதில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் தெரியும். முதல் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கத்தை தான் கபாடபுரம் சொல்லுவாங்க, கடைச்சங்கம் தான் தற்போதைய மதுரை. முதல் சங்கம் தென்மதுரை அப்படின்னு சொல்லப்படுற வந்து காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கத்தை பொறுத்தவரை வேண்டாட்செழியன் முதல் முடத்திருமாறன் வரை.
அடுத்தது கடைச்சங்கம்னு சொல்லப்படுற இன்றைய மதுரை வந்து முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை அப்படின்னு வரும். அப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது, கபாடபுரம்னா இடைச்சங்கம் வருது, கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த மன்னன், அப்போ இறுதியில் யார் இருந்தாங்க அப்படின்னு மூழ்கடிப்பிடுச்சுன்னா இறுதி அந்த காலகட்டத்தில் இருந்தாங்கன்னா முடத்திருமாறன் தான். வேண்டார்ச்சிலையன் முதல் முடத்திருமாறன் வரையும் வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ முடத்திருமாறன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ இது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்னது மன்றம் அப்படின்னா கூடுகை நடத்தும் இடம், சப்தாங்கானா 7 பிரிவுகள், என்பேராயம்னா நிர்வாக குழு, பொதியில் அப்படின்னா பொது இடம். இதை நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். 3, 4, 2, 1 அப்படிங்கிறது ஆன்சர். சங்க காலத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகிறது அப்படின்னா நெல் அளவை குறிப்பது, டு மெஷர் த பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. கடைச்சங்கம், கபாடபுரம் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு ஆட்சி செய்த மன்னன் யாருன்னு கேட்டாங்க. யார்? முடத்திருமாறன். அவர் தான் 3வது சங்கமாக இருக்கிற இப்போ தற்போதில் மதுரையிலையும் ஆரம்பித்ததும் அவர் தான். அப்போ ஆன்சர் இதுக்கும் முடத்திருமாறன் அவர்கள் தான். 3ஆம் சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார்? முடத்திருமாறன். அப்போ 2 வாட்டி அவரை பேஸ் பண்ணி வருது. ஸோ தெளிவாக அதை பார்த்துக்கணும். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. அடுத்து பாருங்கள், சங்ககால நிலங்களுடன் தொடர்புடைய தெய்வங்கள் சரியாக சொல்கிறாங்க. திரும்ப இதெல்லாம் நிறையா வாட்டி வருது. இதெல்லாம் 2021, 20 அந்த காலகட்டத்தில் அது ஸ்டார்டிங்கில் நம்ம 24 இருக்கிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தாச்சு. மருதம் இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவை காளி, முல்லை மாயோன் திருமால் எல்லாம் வரும். அடுத்த பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை டேஸ் மாவட்ட டேஸ் கல்வெட்டுகளில் மூலம் அறியலாம். உத்திரமேரூர் காஞ்சிபுரம் கிராம நிர்வாக முறையாக இருக்கட்டும் இல்லை உள்ளாட்சி அரசாங்க முறை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறத மைண்டில் வந்துடணும். காஞ்சிபுரமும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுலேயும் வந்து இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தில் சொல்கிறாங்க, உள்ளாட்சி அரசாங்க முறை. ஓகே. அடுத்தது பாருங்கள், ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்தே மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என கூறியவர் யார்? ஏபி இப்ராஹிம் குஞ்சு அப்படின்றவர் தான் சொல்லியிருக்கிறார். என்னது, ரோமாபுரி பேரரசு உருவாவதற்கு முன்பாகவே மலபார் கடற்கரை கேரளா மலபார் கடற்கரைக்கும் அரேபியாவிற்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். அடுத்த விஷயம் பாருங்கள், என்னது இந்த இதை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. இதுவும் ஈஸி தான். குறிஞ்சினா மலைப்பகுதி, முல்லை அப்படின்னா காட்டுப்பகுதி, மருதம் அப்படின்னா வளமான பகுதி இல்லை வயல் பகுதி விவசாய பகுதி, நெய்தல்லாம் கடல் பகுதி. இது ஒரு கூற்று. யார் சொல்கிறாங்க? ஷெவல், ஆர் ஷெவல் அப்படின்றவர் சொல்கிறாரு. பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஷெவல் அப்படின்றவர், ஆர் ஷெவல் அப்படின்றவர். என்ன சொல்கிறாங்க திரும்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா, கூற்று காரணங்கள் ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க. பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு கூற்றினை வெளிப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஷெவல் அப்படின்றவர், ஆர் ஷெவல். பாணன் என்பவர் பாட்டு பாடுபவர், ஒன் ஹூ சிங்ஸ் எ சாங், ஹூஸ் கால்ட் அஸ் அ பாணன் அக்கார்டிங் டு த தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. பாணன்னா பாட்டு பாடுறவங்க. அடுத்த தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சில்வர், வெள்ளி. இதுவும் ரிப்பீட் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு. பரணர் அப்படின்னா அலிசி, ஔவையார் அப்படின்னா எழினி, அது பாடப்பெற்றவர்கள், புலவர்கள், அவங்களுக்கு பாடப்பெற்றவர்கள். காக்கை இது யாரை பற்றி பாடுறாங்க அப்படிங்கிற, யார் மன்னனை பற்றி, எந்த மன்னனை பற்றி பாடுறாங்க அப்படின்ற மாதிரி. காக்கை பாடினியார் அப்படின்னா நள்ளி, கொல்லிமலை கண்ணனார் வந்து குட்டுவன். அதாவது புலவர்கள் மன்னனை பற்றி பாடுறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. ஐம்பெருங்குழு, எண்பராயம். சங்க காலத்தில் அந்த மன்னர்களுக்கு உதவிய குழுக்கள் வந்து ஐம்பெருங்குழு, எண்பராயம். இதெல்லாம் பழைய கொஸ்டின். இந்த விடை தெரிவில்லை அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. இப்போ 2019 டைமில் கேட்டது. சேரர்களின் அடையாள மாலை என்னது? பனம்பூ மாலை. அத்திப்பூ மாலை வந்து சோழர்களோடது, வேப்பம்பூ மாலை வந்து பாண்டியர்களோடது. பனம்பூங்கிறது
யார் சேரர்களுடையது. தும்பை பூலாம் வராது, இது புறத்துணையில் ஒரு இது வரும். அது 2 பேரும் நேருக்கு நேராக மோதி சண்டையிடுற அந்த தும்பை பூவை சொல்லிட்டு சண்டையிடுவாங்க, அதை பற்றி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் கால நிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்திரன் அப்படின்றதான். அதே சங்க காலத்தில் போர்க்கடவுளாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா முருகனை சொல்லியிருப்பாங்க. இது வந்து பழைய கொஷின். அதாவது ஆரிய கடவுள்கள் போர்க்கடவுளாகவும் காலநிலை கடவுளாகவும் 2 பணியை செய்கிறது வந்து இந்திரன். அடுத்த கொஷின், கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கணக்காயர் அப்படின்னா ஆசிரியர், டீச்சர்ஸ், அவங்கள பற்றி குறிப்பிடுது. கூன் பாண்டியன் உண்மையான பெயர் என்னன்னு கேட்குறாங்க. நெடுமாறன். கூன் பாண்டியனுக்கு உண்மையான பெயர் வந்து நெடுமாறன். த ஒரிஜினல் நேம் ஆஃப் கூன் பாண்டியன் வாஸ் நெடுமாறன். அவ்வளோதான். 94 கொஷின் பார்த்தாச்சு. மொத்தம் 44 பேஜஸ்ஸு, 94 கொஷின். இந்த பிடிஎஃப் 94 கொஷின், இந்த பிடிஎஃப் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பிடிஎஃப் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுற 44 பக்கம். இது எதுக்கு? தென்னிந்திய, அதாவது தமிழ் சமுதாய வரலாறு அதுக்கு மட்டும் உள்ளது. இதேமாரி யூனிட் 8ல் என்னென்ன டாபிக் இருக்குது அது எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக இதேமாரி இது பிடிஎஃப் வந்துடும். அதேமாரி யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, சயின்ஸு எல்லாத்துக்கும் தனித்தனியாக டாபிக் வைஸாக 5 வருஷம் அனலைசிஸ், 75 கொஷின் பேப்பரு. 75 கொஷின் பேப்பரில் ஒவ்வொருலையும் 100 கொஷின்னா 7500 கொஷின்ஸ். இதெல்லாம் கம்பைன் பண்ணது தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ், டாபிக் வைஸ் அனலைசிஸ் ரெடியாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸோடு நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அது தமிழில் நிறைய பேர் லாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தீங்க. இப்போ ஜிஎஸும் அதுமாரி நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். அந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.